ஆ, சென்னைக்கு மூவ் ஓகே. ஆயிட்டேன். நான் ஒரு இசேவை பையன் வச்சு நடத்தேன். எங்க நடத்துறீங்க? பெருங்குளத்தூர். இ-சேவை மையம்னா அரசு இ-சேவை மையமா? தனியார் இ-சேவை மையமா? இல்ல சார், கவர்மெண்ட் செக்ரட்டரி. கவர்மெண்ட்ல டிஎன்இஜிஎஸ். கவர்மெண்ட் பர்மிஷன்ல நடத்துறீங்களா? ஹலோ. ஆமா சார். ஓகே. அது அந்த கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்குள்ளேயே இருக்குமே, அந்த மாதிரியா இது? பிரைவேட்டா வச்சு நடத்துறது தான், பட் கவர்மெண்ட் லைசன்ஸ். ஓகே, ஓகே. அது ப்ராஃபிட்டபிளா போதா? இ-சேவை மையங்கள்லாம் நிறைய இருக்குதுல்ல இப்ப. ஆமா சார், அந்த அளவுக்கு இல்ல சார், ஓரளவுக்கு போயிட்டு இருக்காரு. ஆதார் கார்டுல அந்த அப்டேஷன் பண்றதெல்லாம் பண்றீங்களா? ஏதோ இப்ப அப்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அட்ரஸ் மட்டும் தான் சார் அதை மாத்தணும். இப்ப ஏதோ ஆதாரே அப்டேட் பண்ணணும், போட்டோ எல்லாம் அது பிடிக்கணும் ரெனிவல். அப்படின்ற. ஆமா, ரெனிவல்லாம். ஓகே. இந்த இ-சேவை மையத்துல என்னென்ன சேவைகள் வழங்குறீங்க அப்படின்றத எனக்கு தனியா ஒரு நாள் சொல்றீங்களா? கண்டிப்பா சார். ஒரு தனியா எனக்கு கால் பண்ணுங்க எப்பயாச்சும் ஃப்ரீயா இருக்கும்போது. ஓகே. அது என்னென்ன நீங்க பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சரி சார். இப்ப நம்ம நியூமராலஜி கிளாஸ்ல இன்னைக்கு இப்ப நான் இந்த 2 வாரம் வந்து இந்த பாண்டே வந்து பியூர் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு. அதுல கலந்துக்கிறதுனால நைட்டு டைம் ஃபுல்லா அதுல போயிடுச்சு. இந்த சண்டே அது முடியுது. அதனால நியூமராலஜி கிளாஸஸ்ல கொஞ்சம் கேப் இருந்துச்சு. புதுசா இன்னொரு கிளாஸ் வேற போட்டோம். அதனால காலையில ஒரு 5 மணிக்கு ஒரு கிளாஸ், அப்புறம் ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் கிளாஸ், ஈவினிங் பாண்டேவோட கிளாஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்ததுனால நியூமராலஜில நம்ம பெருசா ஒரு வாரமா எதுவும் பண்ணல. லாஸ்ட் வீக் ஒரு செஷன் பண்ணோம். சரி, அதான் இந்த வாரம் டச் விட்டு போயிடக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிடலாம் ட்ரை பண்ணா மக்கள் எல்லாரும் பிஸியா இருக்காங்க போல இருக்கு. ஸோ மேபி அடுத்த வாரத்துல நைட்டு நம்ம ஒரு மீட்டிங் கால் பண்ணா எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீன்வேல் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறதுனால ஏதாச்சும் காமனா டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மீட்டிங்கை சீக்கிரமா வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்ச விஷயங்கள்ல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலோ இல்ல உங்க சுய ஜாதகத்துல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலோ நீங்க கேளுங்க. நியூமராலஜில ஏதாச்சும் ஆல்டர் பண்ணலாமா, அந்த மாதிரி ஏதாச்சும் whatever you have, கேட்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. சார் ஆக்சுவலா நான் பேசணும் சொல்லுங்க ராஜ். சார். ஆக்சுவலா என்னோட வைஃப் பர்த் நேம் வந்து ராஜகோபாலன். ம். 33 வருது. ஆ. பட் பேச்சு வழக்குல ராஜுன்ற பேர் தான் இதுவாயிருக்கு. என்னோட ம். சர்டிபிகேட் அதே கண்டினியூ ஆயிருக்கு. ம். இப்போ சேஞ்ச் பண்ணா எப்படி சார், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது. இப்ப வந்து உங்களுக்கு ஐடில சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இதுல தான் இருந்தீங்க கரெக்டா? ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங். ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங்ல இருந்தீங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்றீங்களா? 28/11/74. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் ஜஸ்ட் கால் அட்டன். எனக்கு Thank you.
சார் சொல்லுங்க. ராஜு ஸ்ரீனிவாசன் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28 ம். நவம்பர் நவம்பர் 74. 19. 74 சார். ஓகே. டைம். 12:30 PM. ம். காட்டுமன்னார் நியர் சிதம்பரம். சார் நீங்க கும்ப லக்னம் மேஷ ராசியா? Okay, குரு தசை நடந்துட்டு இருக்குது, புதன் புத்தி. ஆமா சார். சுக்கிர தசையில 2008 ஸ்டார்ட். பிறந்தீங்க. சோ ராகு தசையில ஹார்ட்வேர்ல இருந்தீங்க கரெக்டா? ஆன்லைன் தான், ஆன்லைன் பிசினஸ் சார். ஹார்ட்வேர்னு சொன்னீங்களே, ஹார்ட்வேர். ஆமா. சோ சிஸ்டம். உங்களோட உங்களோட இது படத்திலேயே நாகம் தான் இருக்குது கரெக்டா? நாக தேவதையை தான் வச்சிருக்கிறீங்க. ஆமா. ராகு திசை உங்களுக்கு நல்லா இருந்திருக்குது. உங்களுக்கு வந்து ராகு எங்க இருக்குது? விருச்சிகத்துல இருக்குது. ஆமா சார். சோ 10ல ராகு இருக்குது, சூரியன் இருக்குது, புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது. அப்ப தொழில் ஸ்தானத்தை குறிக்கிற இடத்துல ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறதுனால நீங்க அந்த ஹார்ட்வேர், அந்த இப்ப ட்ரேடிங் அந்த இது வாட் எவர் இந்த பிசினஸ் பண்றதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் அது காரணமா அமையுது. அரசு சேவை மையத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. பிளஸ் லக்னத்துல குரு இருக்கிறதும் அதுக்கு ஒரு காரணம். ஓகே. உங்களுக்கு குரு தசை தான் நடக்குது. லக்னத்துல இருந்து குரு தசையை நடத்துது. அதனால இந்த தசை நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? இந்த தசை வந்து உங்களுக்கு பெரிய கெடுதலை செய்யாது. இப்ப நீங்க பேர் மாத்தணும்னு நினைக்கிறதுன்னா உங்க பிசினஸ்க்கு ஏதாச்சும் ஃபைன் டியூன் பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கு மாத்த வேணாம்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு 50 வயசு ஆயிருக்கும்ல. ராஜுவே நல்லா தான் இருக்கு. ராஜுன்னு தானே கூப்பிடுவாங்க. ஆமா சார். அதனால வேற பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கா? இல்ல வேற ஏதாச்சும் புதிய முயற்சிகள் செய்யற ஐடியால இருக்கீங்களா? வேற ஏதாச்சும் எதுவும் இல்ல. அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா ஏதாச்சும் தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா குரு தசையில? இல்ல சார். இல்ல. அதாவது இந்த நாலேஜ் கெய்னிங் தான், பட் நான் எதுவும் பண்றேன். ஓகே. இப்ப நாலேஜ் கெய்னிங்னா இது போற மாதிரியே போட்டோம். சரியா? ஓகே. வேற ஏதோ உங்களுக்கு ஸ்பெசிபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு பார்க்கலாம். சரி. கண்ணதாசன் நகர் லைன்ல இருக்கீங்க. கண்ணதாசன் சார் லைன்ல இருக்கீங்களா? பேச முடியுமா உங்களால? ஓகே. கிருஷ்ணகுமார் சார். சார் வணக்கம் சார். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேளுங்க சார். ஆமா கண்டிப்பா இருக்கு சார். நான் இப்ப சார் கிளாஸ் இந்த காலையில கிளாஸ் கூட அட்டன் பண்றேன். இப்ப நீங்க கிளாஸ் நல்லா இருக்குங்க சார். ரொம்ப வெரி குட்டா இருக்கு. நீங்க கேக்குதுங்களா சார் நான் பேசுறேன்? கேக்குது சொல்லுங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கறனால தான் நான் இந்த இதுல கேட்கல. ஆக்சுவலா நான் இப்ப அந்த அஸ்ட்ராலஜி கொஞ்சம் இதுக்கு நான் ரிட்டையர்ட் ஆயாச்சு சார் ஆக்சுவலா. எனக்கு டேட் ஆஃப் பர்த் சார்ட்ட கொடுத்துருக்கேன். அது பார்த்த டைம் இருந்தா தெரியல உங்களுக்கு. அது எப்படி எனக்கு இந்த ஜோசியம் வந்து தொழிலா பண்ண முடியுமா சார்? உங்க ஜாதகத்தை நம்ம இப்ப பார்க்கலாமா? சொல்றீங்களா? பார்க்கலாம் சார். 3/11/1961. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. பேர் என்னங்க? KP கிருஷ்ணகுமார். KP கிருஷ்ணகுமார். டைம், டேட் கேக்குதுங்களா சார்? கேக்குது. டேட் சொல்லுங்க. 3/11/1961 சார். 3/11/1961. 3/11/1961. டைம் 4 PM சார். ஈவினிங் 4. எந்த ஊர்ல பிறந்தீங்க? நாகர்கோவில். காலையில எல்லாமே நாகர்கோயில், பாம்பு படம், ராகு கேது அம்சத்திலேயே நடக்குது இன்னைக்கு.
ஓகே. லக்னோ வந்து மீன லக்னமா சார்? மீன லக்னம் சிம்ம ராசி சார். சிம்ம ராசி. ம். உங்க கேள்வி என்ன? ஜாதக ஜோசியத்த ப்ரொஃபஷனலா செய்யலாமான்றதா? ஆமா சார். எனக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலா இந்த எத படிச்சுட்டே இருப்பேன். அதுல நெறைய படிச்சுட்டு வர்றேன். இப்போ இன்னும் ஸ்டில் வந்து ரீட் தான் பண்றேன். ம். ஜாதகம் வந்து பண்ணி பார்த்துருக்கேன். நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனா இத ம். தொழிலா பண்ணல சார். ஆனா தொழில் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா? பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம் சார். குரு தசையில இருக்கீங்க. குரு தசை செவ்வாய் புத்தியில இருக்கீங்க. அடுத்து சனி தசை தான் வரப்போது. சரியா? ஆம். ஆமா சார். சனி தசை வருது. ஆமா. சனி தசை வந்து உங்களுக்கு குருவோட தான் இருக்கிறாரு. குரு நீச்சமாயிருந்தாலும் சனி ஆட்சி வீட்ல இருக்கிறதுனால, சனி சொந்த வீட்ல இருக்கிறதுனால, குரு கேது காம்பினேஷன், சனி கேது காம்பினேஷன். குரு, சனி, கேது 3ம் காம்பினேஷன்ல 11ல இருக்கிறதுனால, உங்களுக்கு ஆன்மீகத்தால் லாபம். அதான் சார். இப்ப அதுல வந்து எனக்கு சார் புதன் வந்து பாதகாதிபதியா இருக்கு. ஆனா வந்து ஹெச்டி பிளானட் ஹையஸ்ட் டிகிரி ஆட்சி உச்சத்துல இருக்கு. அதனால புதன் அதெல்லாம் நம்ம ரொம்ப பண்ணலாம். குழப்பாதீங்க சார். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அந்த தேங்க்யூ சார். உபய ராசியில லக்னமோ, ராசியோ இருந்தா ஜோசியம் வரும். இன்னைக்கு காலையில உபய சொன்னீங்க சார். ஆமா. உபய ராசியில கிரகங்கள் லக்னமோ, ராசியோ இருந்தா ஜோசியம் வந்துரும். தேங்க்யூ லக்னத்துக்கு சார். லக்னம் உபய ராசியில இருக்குது. அந்த சரிங்க சார். லக்னத்துக்கு அதிபதியான குரு வந்து சனியோட, கேதுவோட இருக்கிறாரு. நடக்கிறது குரு தசை. அடுத்து வரப்போறது சனி தசை. கூட இருக்கிறது கேது. சரியா? அப்ப இந்த ஓகேங்க சார். விஷயங்கள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா, உங்களுக்கு வந்து தாராளமா ஜோசியம் வரும். பயத்த விட்டுட்டு பலன் சொல்ல ஆரம்பிங்க. உங்க தேங்க்யூ சார். நாக்குல வந்து அந்த வாக்கு பலிதம் வந்துரும் சீக்கிரமா. ஆமா. அது சொல்லது நடந்துருது சார். ம். அதனால தான் கொஞ்சம் சார்ட்ட கேட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தாராளமா சொல்லுங்க சார். ஜோசியம்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சார். சரிங்க. நம்ம சரிங்க சார். சொல்றதுக்கு அது ஒரு தேவை. சரியா? சரிங்க. அது ஒரு கரண்ட் மாரி. ஒரு ஒரு மேஜ மாரி. அது அது கண்டி இல்லன்னா, நம்ம எது மூலியமா வேணாலும் ஜோசியம் சொல்லலாம். இப்ப கிளி ஜோசியம் சொல்றாங்க. அதுவும் ரைட். ஜோசியம் தான் நம்ம சொல்றோம். ஆனா, அவங்க ஆமா சார். வந்து ஜாதகம் பார்த்தா சொல்றாங்க. இல்ல சார். அது ஒரு இல்ல சார். இன்ஸ்ட்ருமென்ட். அவ்வளதான். ஆமா சார். இப்ப வந்து நல்ல காலம் பொறக்குது, நல்ல பாலகம் பொறக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்பறவை வந்து சொல்றாரு. ஆமா குறி அ சொல்றாங்க சார். குறி ஆமா சார். ம். சொல்றாரு. அது ம். நல்லபடியா தானே வருது. வருது. ஆமா சார். உங்க கரெக்ட்டா வருது சார். ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல கேது 11ல இருக்கிறதுனால, நீங்க சார். சொல்றது நடக்கும். நீங்க குறி சொல்றா மாரி தான். நீங்க சொல்றது நடக்குது. பலிச்சிரும். நீங்க சொல்றது நடக்குது சார். பலிச்சிரும். அப்ப நீங்க குறி சொல்லாம ஜோசியம் பார்த்து சொல்றா மாரி என்ன சொன்னாலும் பலிக்கும் சார். கட்டணத்த நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வாங்கிட்டு ஜாதகத்த சரிங்க. பார்த்துட்டு, லக்னத்துல அது இருக்குது. 3ஆம் இடம், 4ஆம் அதிபதி என்ன இருந்தாலும், உங்க சரிங்க. மனசுல என்ன தோணுதோ அத நீங்க சொன்னீங்கன்னா அது பலிச்சிரும். அப்ப நீங்க அந்த ஜோசியர் மாரி மாரி ஜாதக கட்டத்த பார்த்துக்கலாம். உங்க ஆ மனசுல சொல்றத சொன்னாலே பலிச்சிரும். அதுதான் அந்த உங்க ஜாதகம். இன்சிடென்ட் 2, 3 நடந்திருக்கு சார். அதே மாரி சார் சொல்ற மாரி. இப்ப எப்படி நான் கரெக்ட்டா கணிக்கிறேனா? இல்ல அதே மாரி நடந்துருச்சு சார். அதனால தான் நான் யோசிச்சுட்டே பயந்துட்டே இருந்தேன் சார். அதான் கேட்டேன் சார். தேங்க் அதாவது அத அப்படியே சார். ஃபாலோ பண்ணுங்க சார். சார். ஒருத்தர வந்து பிரபஞ்சம் நம்மகிட்ட சேர்க்குது அப்படின்னா, அது சார். பர்ப்பஸ் இல்லாம சேர்க்காது. கண்டிப்பா இருக்கு சார். சரியா? கரெக்ட் தான் சார். ஒரு பர்ப்பஸ் ரைட். இல்லாம சேர்க்காது. உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா. ஏதோ ஒண்ணு அவருக்கு போணும். இல்ல அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வரணும். ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்கணும். இருக்கு சார். நானே இப்போ அது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார். இப்ப வந்த அ, உடனே கரெக்ட்டா சார்ட்ட பேசுறேன். பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு ஒரு நம்ம லைஃப்ல சந்திக்கிற ஒரு பர்சன ஒரு காரணம், காரியம் இல்லாம சந்திக்க மாட்டோம் சார். அப்ப கண்டிப்பா உங்கள சார். தேடி ஒரு பர்சன் வரான்னா, பிரபஞ்சம் ஏதோ ஒண்ண உங்க மூலியமா கொடுக்கணும்னு நெனைக்குது. அது ஆறுதலா இருக்கலாம். சரிங்க. அது சொன்னாலே பெரிய விஷயம் சார். நம்மளால பெருசா எதுவும் செய்ய வேணாம் சார். ஒருத்தன் கஷ்டத்துல வரான், "நீ நல்லா இருப்ப போடா" அப்படின்னு சொன்னா, அந்த ஆறுதலே அவன வாழ வச்சுரும் சார். தேங்க் யூ சார். நான் அதான் உங்களோட டிராவல் பண்ண விரும்புறேன் சார். என்னுடைய லைஃப்ல. அதுக்கு சார் சார் எப்படி நான் ஒரு வேணாலும் என்ன நான் ஒரு ஹெல்ப்பா யூஸ் சாதாரண பண்ணிக்கங்க. ஆள் சார். நீங்க வேற. உங்கள மாரி பெரிய ஆளுங்கலாம் என் கூட இருக்கிறது நான் தான் இல்ல இல்ல சார். இது நிஜமாட்டே சொல்றேன் சார் நான். இந்த ரொம்ப நியூமராலஜி படி சார் இதே நேம் அ, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல சார். இப்ப நான் மாலவன் குமரன்னு கவிதையெல்லாம் எழுதுறேன் சார். அ, அதுல கொஞ்சம் பிரைஸ்லாம் சிலதுல எனக்கு வந்திருக்கு. சில ம், சங்கத்துல இருந்துலாம். ம், ஆனா அது அது வந்து மாலவ குமரன் வச்சிருக்கேன். மாலவன் குமரன். ம், அது 39 வருது சார். ம். அதே நேம் வச்சுட்டு இந்த நேமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்?
ஆமா. இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்ப என்ன வயசாகுது சார்? 63. அப்ப இனிமேல் நீங்க எந்த பேரையும் மாத்தாதீங்க சார். நீங்க சரிங்க பேர் சரிங்க மாத்தணும்னா வேற உங்க பசங்களுக்கோ, பேர பசங்களுக்கோ பிளான் பண்ணுங்க. சரிங்க சார் சரிங்க நீங்க சார். ஜோசியத்துல அதாவது நீங்க சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு வந்திருங்க. சேவை இன்னைக்கு தான் சார். காலையில இன்னைக்கு காலையில எந்திரிச்சா யாராச்சும் பெருமாளே எனக்கு அனுப்பிச்சின்னா நான் உனக்காக வேலை செய்வேன். ஐ எம் யுவர் சர்வன்ட்ன்னு சொன்னீங்கன்னா, பெருமாள் ஒரு சரி. 4 பேர் அனுப்பிச்சு வைப்பார். பெருமாள் அப்படிதான் உங்களுக்கு சார். வந்து நான் ஜோசியமே சேவை நோக்கத்துல தான் சார் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்ப பெருமாள் வந்து உங்களுக்கு 4 பேர் அனுப்பிச்சு வைப்பாரு. அந்த சரிங்க 4 பேருக்கு நீங்க சொல்றத சொல்லுங்க. அவங்க என்ன காணிக்கை குடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க. வேணான்னு சொல்லாதீங்க. சரிங்க. வேணான்னு சொல்லியிருக்கேன் சார் 2 தடவை. ஆனா இனிமேல் சார் அப்படி சொல்லாதீங்க. தேங்க்யூ சார். இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. அவங்க ரூ. 100 குடுத்தாலும் சரி, ரூ. 1000 குடுத்தாலும் சரி, ரூ. 1,00,000 குடுத்தாலும் சரி வாங்கிக்கோங்க. அது பெருமாள் குடுக்குறாரு. தேங்க்யூ சார். அப்படி நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான் மேட்டர். தேங்க்யூ. நன்றி சார். தைரியமா தைரியமா ஜாதகம் சொல்லுங்க. அது பலிக்கும். அது சரி பலிக்கலைன்னா அதுதான் விதி. சரிங்க சரிங்க நீங்க சார். அங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப சரிங்க சார். உங்களுடைய 2ஆம் ஸ்தானம் அப்படின்றது என்னவா இருக்குது உங்க ஜாதகத்துல? மேஷமா தச இருக்குது. மேஷம் மேஷம் ஆமா ஆமா. சார். இப்ப மேஷத்தோட அதிபதி செவ்வாய். 9ஆம் அதிபதி ஆமா சார். ஒ மேஷத்தோட அதிபதி செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. 8ஆம் சரியா? இடத்துல ஆமா சார். ஆமா ஆமா சார். இருக்கிறாரு. இப்ப ஆமா. சூரியன்றது ஒரு அதிகாரம் தானே! கண்டிப்பா கண்டிப்பா சார். அதிகாரமா தான் ராஜாவும் வேலை அதாவது பார்த்தேன். ஆமா சார். அதிகாரம் ராஜாவும், சேனாதிபதியும் ஒண்ணா இருக்கிறாங்க. ஆமா சார். நான் அதான் அந்த கவர்மெண்ட் ரிலேட்டட்ல தான் வேலை பார்த்தேன். ரிட்டயர்ட் ஆக ஆமா. முன்னாடி. அப்ப கரெக்ட். ராஜாவும், சேனாதிபதியும் ஒண்ணா இருக்கிறாங்க. அவங்க 8ல இருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க என்ன மறைஞ்சிருந்தாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. 2 பேரும் நெருப்பு கிரகம் சார். ஆமா. அப்படி நடந்திருக்கு சார். அதான் அந்த மாரி நெருப்பா தான் சார் இருப்பேன் வேலையில. ஆ சரி 2 பேரும் நெருப்பு கிரகம். இருக்கிற இடத்துல நெருப்பு தான் பறக்கும். சரிங்க சரிங்க சார். அதனால விருப்பு வெறுப்பற்ற நெருப்பு குரலா இருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். என்னவா இருந்தீங்க கவர்மெண்ட்ல? நான் வந்து டிரான்ஸ்போர்ட் மேனேஜரா இருந்தேன் சார். நான் எல்லாம் ம், வெளியூர்ல தான் இருந்திருக்கேன். எல்லாமே ம், ம். கும்பகோணம், திருச்சி, மதுரை இந்த மாரி தான் இருந்திருக்கேன் சார். ஆமா. இப்ப செவ்வாய் வந்து டிரான்ஸ்போர்ட்டையும் ரெஃபர் பண்ணும். கரெக்ட்டா? காரு, பஸ் ஆமா சார். எல்லாத்தையும் செவ்வாய் ரெஃபர் பண்ணும். கண்டிப்பா. சூப்பர்வைசரா இருந்து தான் சார் மேனேஜர் ஆனேன். படிப்படியா தான் சார் ஆ, ஆமா. கத்துக்கிட்டேன். அப்ப உங்க திருமண வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு இல்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு சார். திருமண வாழ்க்கை இது இந்த டேட் ஆஃப் மேரேஜ் டேட் வந்து 3/7 சார். ம், 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 37 டேட்டு. அது குழந்தைங்க 2 பேரும் ஐடில ஒர்க் பண்றாங்க. ம். பேத்தி பிறந்திருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. படிப்படியா தான் முன்னேறியிருக்கேன் சார். சாருடைய இது மாரி தான் படிப்படியா முன்னேறி இருக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. சோ உங்க ஜாதகத்துல ரொம்ப சிறப்பான அம்சம் வந்து இந்த குரு நீச்சமாயிருந்தாலும் சனி அங்க இருக்கிறது தான். ஆமா சார். குரு, சுக்கிரன், சூரியன் 3மே நீச்சம் சார் எனக்கு. ஆமா. அது 3 கிரகம் நீச்சமா இருந்துச்சுன்னா, அது ரொம்ப நல்ல விஷயம். என்னோட ஜாதகம் மாரி தான். அதான் சார். நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் சார் சாருடைய அது மாரி போன ஜாதகத்துல அவரு இருந்தார் இல்லையா? அவரு ஜாதகத்துல ராஜு ஜாதகத்துல லக்னத்திலேயே குரு இருந்தார். அது கூட ஆமா ஒரு சார். நல்ல அமைப்பு. அந்த அப்ப அது ஒரு லக்னம் ஜாதகத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே அந்த கிரகம் அந்த அமைப்பு காப்பாத்திரும் சார். சரிங்க சார். அவரு ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்தது நல்ல அமைப்பு அப்படின்னா, உங்க ஜாதகத்துல சனி, கேது, குரு காம்பினேஷன் நல்ல அமைப்பா பாக்குறேன் நான். எனக்கு லக்ன புள்ளி வந்து ரேவதி 3 சார். ம், ம், ம். அதனால எனக்கு ஜோசியத்துல எப்பவுமே ஆர்வம் வருதா சார். இல்ல சார். உங்களுக்கு ஜோசியத்துல ஆர்வம் வர்றதுக்கு 2 ரீசன் இருக்கு. 1 புதன் அவரோட சொந்த வீட்ல இருக்கிறாரு. அவரு லக்னத்த பார்க்கிறாரு. சரிங்க சார். புதன் நல்லா இருக்கிறாரு. புதன் நல்லா இருந்தா ஜோசியம் வரும். அடுத்து சரிங்க. சரராசி உபய ராசியில லக்னமோ, ராசியோ இருந்தா ஜோசியம் கண்டிப்பா வரும். அதுவும் ஒரு சனி ரீசன். சனி, கேது காம்பினேஷன் இருந்தாலும் ஜோசியம் வரும். இன்ட்யூஷன் வரும். சரிங்க அதுல சார். குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால, குரு வந்து நீச்சபங்க ராஜயோகம் ஆயிடுறாரு. ஆமாங்க சார். ம். குரு நீச்சபங்க ராஜயோகம் ஆயிடுறாரு. அதனால வந்து அது ஒரு நல்ல இன்ட்யூஷன் அவங்களுக்கு குடுத்துரும் சார். நான் இன்னைக்கு என்ன நினைச்சிருந்தேன்னா சார், காலையில சார் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது மைண்ட்ல நினைச்சேன் சார். ம், சார் வந்து பிஸி ஷெட்யூல்ல இருக்காரு. அதனால ம், சார் எப்ப ஃப்ரீயா இருக்காரோ, அப்பதான் நான் இந்த மாரி ஜாதகத்த பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன் சார். ம், ம், நினைச்சுட்டு இன்னைக்கு கோயில் போனேன். போயிட்டு ம், வந்து ப்ரே தான் பண்ணுனேன். ஆனா இப்ப ம், வந்த உடனே சாரு ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கு. இன்னைக்கு
டைரக்டா சொல்லிட்டீங்க. அதெல்லாம் பர்சனல்ட்டா பேசணும்னு நினைச்சிருந்தேன் சார். ம், 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 ம். தேங்க்யூ சார். அதுதான். இப்ப பிரபஞ்சம் வந்து யார இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பாருங்க. உங்கள வச்சு தான் எல்லாத்தையும் செய்யுது. நான்லாம் ஒண்ணும் கிடையாது. நான்லாம் சாதாரணம். சரி, நீங்க நினைச்சா அப்படிலாம் இல்லை சார். எது வேணாலும் நடக்கும். அதனால நல்லதே நினைங்க. நல்லதுதான் சார். நான் அதை டிராவல் பண்ணதுக்கு சார் ஏதோ ஒரு சான்ஸ் எனக்கு கொடுக்கணும் சார் உங்க கூட. சார் நீங்க வர்றது என்னோட பாக்கியம் சார். வாங்க. தேங்க்யூ நான் தான் தேங்க்யூ நான் சார். தான் வந்து உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். கூடவே சார் வாங்க எல்லார் மீட்டிங்லயும். இன்னொன்னு என் லைஃப்ல நடந்தது நான் சொல்லிடுறேன் சார் சார்ட்ட. சொல்லுங்க. ஆ. அதாவது நான் எப்பவுமே லைஃப்ல பேச்சுலரா இருக்கும்போதுல இருந்தே ஃபர்ஸ்ட் ஒர்க் போனதுல இருந்து எல்லா இடத்துலயும் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குருவாட்டம் எனக்கு கைட் பண்றது வந்து ஒரு கிறிஸ்டியன் ரிலீஜியஸ்ல உள்ளவங்க தான் சார் இருப்பாங்க ஃபர்ஸ்ட். ம், 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 எனக்கு எல்லா இதுலயும் அப்படி நடந்திருக்கு, எல்லா திசையிலும் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் அப்போ ம், அதை கண்டுபிடிக்கல சார். இப்பதான் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ம். அவங்க நேம் கூட அந்த சார் சொல்ற மாதிரி அந்த இதோட 3, 1 காம்பினேஷன், 7 காம்பினேஷன் அப்படி வரும் சார். ம், அது எல்லாம் சார் சொன்ன அந்த பிரபஞ்ச விதியில தான் சார் வருது. ம், ம், ம். தேங்க்யூ சூப்பர் சார். சார். சூப்பர் சார். கேது உங்க ஜாதகத்துல நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு சார். ஆமா இருக்கு சார். அது சிலது எனக்கு தன்னால தோணிடும் சார். அதை நான் சொல்ல ம், மாட்டேன். நான் பயப்படுவேன். இது ஏதோ ம். நம்ம சம்திங் ராங் நமக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு சொல்ல மாட்டேன். அதுவும் உண்மைதான் சார். அதாவது உங்களுக்கு இப்ப வந்து அதெல்லாம் தாண்டிட்டீங்க. நீங்க ஒரு ஆல்ரெடி ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க. கரெக்ட்டா? ஆமாங்க சார். ஆமா சார். அதனால இனிமேல் வந்து வாக்கு பலிதம் அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க சொல்ற 10 விஷயத்துல 9 விஷயம் பலிக்கும். ஆனா அந்த ஒரு இன்னொன்னு சார், விஷயம் அந்த ஒரு விஷயமும் பலிக்கும், பாதி பலிக்கும். நான் எல்லாம் தரவா தெரிஞ்சுக்கிடாம அதுல இறங்குறதுக்கே ரொம்ப யோசிப்பேன் சார். ம். அதுதான் என்னோட ஒரு மைனஸ் நான் நினைப்பேன். ஆனா அதான் எனக்கு பிளஸும் கூட சார். ம், ம், ம். எல்லாம் அப் கன்ஃபார்ம் பண்ணி தான் அப்புறம் சொல்லணும்னு நினைப்பேன். அது சாருடைய டீச்சிங் மெத்தட் எல்லாம் அப்படிதான் இருக்கு சார். ஆமா சார். நானும் வந்து இப்ப நான் வந்து பார்க்காம பேசுற மாரி தெரியும். ஆனா நான் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல மாடு அசை போடுற மாரி போட்டுட்டு இருப்பேன் சார். கண்டிப்பா அதை நான் என்னால வந்து ஃபீல் ரிஷப பண்ண முடியுது. ராசி. சரி. ரிஷப ராசினா மாடு என்ன பண்ணும்? வேகமா சாப்பிட்ரும். போயிட்டு ஓரமா உட்கார்ந்து அசை போடும் பார்த்திருக்கீங்களா? ஆமா சார். அதே மெத்தட். ஆ சரிங்க. ஆமா. அது மாரி நான் சாப்பாடு கூட வேகமா சாப்ட்டுருவேன். இப்ப ஒரு பந்தியில உட்கார்ந்து சோறு போட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சரிங்க. சாப்பிட்டு எந்திரிச்சுருவேன். ஆனா எனக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கும். அது ஏன் இருக்குது சரி. அப்படின்னு எனக்கு இந்த ஜோசியம்லாம் படிக்கும்போது தெரிஞ்சுச்சு. ரிஷபம்னா மாடு, மாடுனா வேகமா சாப்பிட்டு ஓரமா உட்கார்ந்து அசை போடும் அப்படின்ற மாரி, அது சாப்பாடு மட்டும் கிடையாது. அது வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ச அதுக்கப்புறம் அது தனியா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அசை போடும். அப்ப ஒரே கண்டிப்பா. நேரத்துல மல்டி ப்ராசஸிங் நடக்கும். இப்ப நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பேன். என் ஒய்ஃப் வந்து "என்ன எங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பா. "இல்லம்மா நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இங்க அ ஒரு அ இடத்துல பிரசன்ஸா இருப்போம். இன்னொரு வேலை பேக்கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த மாரி தான் உங்களுக்கும் நடக்குதுன்னு நெனைக்கிறேன். ஆமா. அது மாரி எனக்கு நடந்துருக்கு சார். அதுல நான் வேற ஒரு சீரியஸா மைண்ட் தாட் ஓடிட்டு இருக்கும். ஆனா ஒரு வேலைய இங்க ஒண்ணு சீரியஸா நல்லா பண்ணிட்டு இருப்பேன் சார். ஆ. அந்த மாரி நடந்திருக்கு சார். அதுதான் சொல்றாங்க. இது வந்து இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சிங்கிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். சிங்கிள் டாஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு இருக்கும். கண்டிப்பா. ஆமா அதுக்கப்புறம் சார். மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்துருச்சு. இப்ப லினக்ஸ் வந்துச்சு. எல்லாம் மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த லினக்ஸ் சர்வர்ல ஒரு நேரத்துல 100 பேரு கனெக்ட் ஆகலாம். 100 பேரும் 100 வேலை சொல்லலாம். அப்ப 100 பேரு 100 வேலைய சொல்லுவாங்க. அப்ப 100 இன்டு 100 எவ்வளவோ, அவ்வளோ வேலைய அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சர்வர்ல இருக்கிறது செய்யும். அப்ப இந்த சர்வர் அப்படின்னு சொல்லப்படுற வெப் சர்வர் கான்செப்ட் எல்லாமே என்னதான் மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் வேலைய செய்யும். இப்ப நம்மளோட லைஃப்லயும் நம்ம அந்த கெப்பாசிட்டிக்கு மாற முடியும். அப்ப மிகப்பெரிய சித்தர்கள் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான விஷயங்கள ஒரே நேரத்துல செய்வாங்க. இப்ப நம்ம லெவலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நேரத்துல 2, 3 விஷயம், 3, 4 விஷயத்தெல்லாம் சப்கான்ஷியஸ்ல போட்டு ஓட்டலாம். இந்த சைடு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த சைடு ஒண்ணு ஓடும். அது ப்ராப்பராவே நடக்கும். இங்க நடக்கிறது நடக்கும். அந்த சைடு நடக்கிறதும் நடக்கும். அதுல நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு எக்செப்ஷனல் சார் நீங்க. என்னால ஃபீல் பண்ண முடியும். பார்க்க முடியுது சார் அது. ஆனா அந்த நெறைய அளவுக்கு மறந்துருவேன் நாங்க சார். கிடையாது சார். ஆனா ஆனா புரியுது சார். மறதியும் இருக்கும்.
டக்குன்னு நினைக்கிற நேரத்துல வராது. அது வந்து கர்ணனுக்கு இருந்த மாதிரி. சரிங்க சார். அதான் நம்ம எது ஞாபகம் வச்சிருக்கோமோ அது மறந்துடும். அது கரெக்ட் இப்ப தான் சார். கர்ணன் வந்து சூரிய புத்திரன் தான், கரெக்டா? ஆமா சார், ஆமா அவருக்கு சார். வந்து கடைசி நேரத்துல வந்து பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துற மந்திரம் மறந்து போகுது. அது மறந்துருதோம். குரு ஆமா கொடுத்த சார். சாபத்துல. கரெக்ட், இப்ப அவருக்கு கரெக்ட். அந்த நேரத்துல அந்த அஸ்திரத்தை பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, மகாபாரதத்தோட கதையே வேற மாதிரி தானே இருந்திருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். அவரு பிரம்மாஸ்திரத்தை எய்து வந்து அர்ஜுனனை கொன்றுப்பாரு. அடுத்தடுத்து எல்லாரையும் கொன்னு துரியோதனன் தரப்பு வெற்றி பெற்றிருக்கும்ல. ஆமா சார். அவரு தேர்ந்தெடுத்த சைடு தப்பா தேர்ந்தெடுத்துட்டார் சார். அதான் சார் அவருடைய அந்த விதி பிரபஞ்சம் அப்படி நம்ம போகுது. என்னதான் ஆமா, பெரிய ஆளா இருந்தாலும், ஆமா நமக்குள்ள சார். ஒரு வீக்னஸ வச்சிருக்கிறோம். அந்த வீக்னஸ கரெக்ட்டான நேரத்துல அடிச்சு, அது அடிச்சிரும். சமநிலைப்படுத்தி. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால நமக்கு இன்னைக்கு என்ன அதே கர்ணன் எவ்வளோ இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. எவ்வளோ தானம் தர்மம் பண்ணியிருக்கிறாரு. அதனால நம்ம ரொம்ப அது யோசிக்காம காப்பாத்துது இன்னைக்கு அவர. காலையில என்ன எந்திரிச்சோமா, என்ன கடமை இருக்குதோ அத செஞ்சுட்டு போலாம். அவ்வளவுதான் சார். சரிங்க சார். நீங்க ரொம்ப தைரியமா நன்றி சார். சொல்லுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா பண்ணிருவோம் சார். தைரியமா சொல்லுங்க. போர்டு போட்டு கூட சொல்லுங்க. நெறைய இடத்துல சரி. ஆன்லைன்ல கூட சொல்லுங்க. கிளாஸ் எடுங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சார். உங்க தேங்க்யூ கவிதை வெரி ஒண்ணு மச். சொல்லுங்க. கவிதை இப்போ உங்களுக்கு 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 புடிச்ச ஒரு கவிதை. நீங்க எழுதுனதுல ஒரு கவிதைய சொல்லுங்களேன். எனது ஆசான்னு ஒரு கவிதை சார் எழுதியிருக்கேன். ம். ம். அது வந்து அதுதான் இப்போ அது சொல்லவா சார்? சொல்லுங்க சார். ஆஹ் இந்த பாரதி பத்தி எழுதுனத கூட சொல்லவா சார்? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க சார். ஒரு சாம்பிள் கேக்குறேன். பைந்தமிழ் தேரின் பொங்கு தமிழ் சாரதியாய் வந்த செந்தமிழ் பாரதியே, சந்தமிகு உன் கவிகள் எந்த காலமும் தீரா நதியே, நொந்து நைந்த மானுட வாழ்வை சீரமைக்க வாராது வந்த மாமலையே, இந்த தமிழுக்கு உன்போல் ஓர் கவியை பாராது இனியே, உண்டாசு கட்டும் முறுக்கு மீசையும் முகவரியாய்க் கொண்ட பெருங்கவி நீயே, உண்டான வறுமையிலே வீடு திண்டாடிய போதிலே துண்டாடும் சதிக்கூட்டம் நாட்டை விட்டோட பல கவிகள் உண்டாக்கினாயே, கண்ட உருவெல்லாம் சக்தி வடிவாய் கண்டு மோனகவி ஆனாயே, சாத்திரச் சாறெடுத்து பாத்திரத்தால் கவியாத்து வாருக்கே போதித்தாய், ஆத்திரமுடன் பெண் அடிமைச் சிறுமைகளை சாடிய ஞான கவித்தாய், நாட்டுப்பற்றை பல பாட்டுகளை எமக்கு ஊட்டினாயே, பாட்டாலே அடிமைத்தனத்தை அடிமைத்தலை அறுக்க கனல் மூட்டினாயே, காக்கை குருவிகளை தன் ஜாதி எனக் கொண்டாயே, காக்கைச் சிறகுகளிலும் நந்தலாலாவைக் கண்டு கொண்டாடினாயே, இளைய பாரதம் ஒளியுடை வாழ்விவை கவிபலப்படுத்த பாரதி பெரும் புலவன், முதுமை வருமுன்பே அவனைக் கவர்ந்த காலன் பெரும் கள்வன், அருமருந்தாய் தமிழுக்கு வாய்த்த தங்கக் கவி பாரதி நீயே, இருப்பன சிறக்க மறுபடி பிறந்து நீ வா செந்தமிழ் பாரதியே. அதான் சார். சூப்பர் சார். ரொம்ப அருமை. இதுக்கு ஏதாச்சும் ஒரு அ அ ரூல்ஸ் வச்சு எழுதுனீங்களா? இது ஆசிரியப்பா, விருத்தம் அந்த மாரி இது ஏதாச்சும் ரூல்ஸ் எப்படின்னா வச்சு? சார், இது அ வந்து ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு குரூப் இருக்கு. அந்த அனைத்துலக பொங்கு தமிழ் சங்கம். அதுல வந்து ஆக்சுவலா அவங்க எல்லாம் எம்ஏ, பிஏ எல்லாம் படிச்சவங்க, பெரிய பெரிய
பிஹெச்டி பண்ணுவாங்க. அதில் ஒரு கவிதை போட்டி நடத்துவாங்க வாரம். ம் அது ஒரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்கன்னா சனிக்கிழமைக்குள்ள அது நம்ம யார் வேணா எழுதலாங்கிற மாதிரி போட்டுவாங்க. ம் ஒரு தலைப்பு அவங்க தான் கொடுப்பாங்க. இந்த 2 டேஸ்ல எழுதுவோம். ம் அதில் தான் இந்த எனது ஆசான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு தான் ஒரு 1வது 2வது 3வது ப்ரைஸ் ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு சார். ம் இது வரைக்கும் ஒரு 4-5 கவிதை எழுதியிருக்கேன். ம் அந்த மாலவன் குமரன் அந்த பேர்ல தான் சார் எழுதியிருக்கேன். நல்லா இருக்கு சார். அதுக்கு என்ன மீனிங்? மாலவன்னா என்ன மீனிங்? மாலவன்னா கிருஷ்ணன் சார். கிருஷ்ணன்னா ம் கண்ணன். ம் கிருஷ்ண குமரன்னா குமார். குமார்னா குமரன் முருகன். ம் மாலவ குமரன்னா கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற இது ம் சார். ம் 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 சூப்பர் சார். நன்றி. எனது ஆசான் கவிதை இருக்கு சார். அது நான் அவனுக்கு சாருக்கு அனுப்பி விடுறேன். சாருக்கு அனுப்பிச்சு இதுல விடுங்க. அனுப்பிச்சு விடுங்க சார். தேங்க்யூ வெரி எந்த மச் ஊர்ல சார். இருக்கீங்க? நான் ஒரு நாகர்கோயில்ல இருக்கேங்க சார். நாகர்கோயில். அந்த குரூப்ல இருக்கேன் சார். சாருடைய அந்த நாகர்கோயில் ஃபார்ம் பண்ணதுலயும் இருக்கேன் நான். சரி சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. நன்றி. நன்றி சார். ஓகே. நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாம் சார். புனித ரூபன், ஆமாங்க உங்களோட சார். போன் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகுது இல்லையா? அதுக்கு சார் ரீசன் கண்டுபிடிச்சீங்களா? சார் சொல் ஏன் இன்ஸ்டேபிளா இருக்குதுன்ட்டு? அது லாஸ்ட் டைம் வந்து நடுவுல குறுக்க ஒருத்தவங்க வந்து வீட்டை தட்டி டோரை இது பண்ணாங்க. நான் இடத்த விட்டு மூவ் ஆயிருக்கேன். ஸோ அது இன்டர்நெட் இஷ்யூ தான் சார். இன்னைக்கு வந்து பவரே இல்லை. ஃபோனும் சார்ஜ் ஆகலை. காலையில அந்த 6:30க்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பவர் போயிருக்கு. ஸோ ஃபோன் சார்ஜ் இல்லாம இன்னைக்கு இல்ல, நாங்க இன்னைக்கு நேத்து சொல்லல புனித ரூபன். நான் சொல்றது, நான் வந்து ஒரு கடந்த 2 மாசமா உங்கள ஃபாலோ பண்றேன். நீங்க எந்த மீட்டிங் வந்தாலும் உங்களோட மீட்டிங் கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகுறீங்க, வெளிய போறீங்க, கனெக்ட் ஆகுறீங்க, வெளிய அது போறீங்க. அது பிசியில் என்ன ஒரு பிரச்சனை? ஜாயின் பண்ணுவேன் சார். ஆ? மொபைல்ல ஒரு இதுல ஜாயின் பண்ணுவேன் சார். பிசியில் ஜாயின் பண்ணிட்டுனா மொபைல் விட்டு வெளில போயிடுவேன். பிசி இருக்கும். ஆ. இப்ப இப்ப டக்குன்னு பிசியில் இருக்கக்குள்ள வெளியே யாராவது வராங்கன்னா, வீட்டில் யாரும் இல்லாமல் இருந்திருப்பாங்க. வெளியே யாராவது வராங்கன்னா டக்குன்னு மொபைலில் ஜாயின் பண்ணிட்டு வெளியே கிளாஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியே என்னன்னு கேட்டு ஓடியாந்துருவேன். அந்த கேப்பை கூட விடுறதில்ல. அந்த மாதிரி இஷ்யூவா இருக்கும். எனக்கு இங்க பார்க்கும்போது நான் சில சமயம் வந்து இந்த இடத்துல அக்னாலஜி பண்ற மாதிரி வச்சிருக்கிறேன். மார்னிங் மீட்டிங் எல்லாம் திடீர்னு ஊடுருவல் யாராச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு யூசரையும் அட்மிட் பண்ண வேண்டியதா இருக்குது. நீங்க இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா சில சமயம் நான் அட்மிட் பண்ணாம விட்டேன்னா உங்களால வர முடியாது. அதனால கான்ஸ்டன்டா ஒரு டிவைஸ்ல கனெக்ட் ஆனீங்கன்னா கன்சிக்யூட்டிவா ஒரே டிவைஸ்ல கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. வெளிய போயிட்டு வர்றதுனால நான் ஒரு தடவை அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு. புரியுதா? 10 மணி கிளாஸுங்களா சார்? இல்ல, காலையில கிளாஸ் எல்லாத்துலயுமே சில சமயம் நீங்க வெளிய போயிட்டு உள்ள வரும்போது நான் வந்து மேனுவலா அட்மிட் கொடுக்க வேண்டியிருக்குது. நான் அட்மிட் கொடுத்தா தான் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கு. அப்ப அது எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது டிஸ்டர்பா இருக்குது. புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். அது மாதிரி உங்க இன்டர்நெட் கனெக்ஷனையும் பார்த்துக்கோங்க. உங்களோட பர்சனல் ஜாதகத்துல நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்க இந்த புனித ரூபன்ற பேரை அப்படியே வச்சுக்கோங்க. மாடர்னா ஒரு ஒரு 4, 5 பேரை செலக்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரு இந்த 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 தடமே இல்லாம புதுசா ஒரு பேரை சூஸ் பண்ணி வைங்க. அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன். மத்தவங்களுக்கெல்லாம் பேரை மாத்த வேணாம்னு சொன்னேன். உங்களுக்கு இந்த பேரோட இதே இல்லாம புதுசா சிம்பிளா ஒரு 4 எழுத்து பேரோ, 5 எழுத்து பேரோ, ரஜினி, கமல், சூர்யா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேரை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க. அதாவது கசட்ல மாத்தாம கூப்பிடுறதுக்கு மட்டும் ஆமா, சொல்லுங்க. கெசெட்ல எல்லாம் மாத்த வேணாம். கெசெட்ல எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஆனா கூப்பிடுறதுக்கு நியூமராலஜி படி பார்த்து உங்களோட ஃபியூச்சர்ல என்ன இலக்கு இருக்கு. 4, 5 எல்லாம் யோசிக்க கூடாது. நான் இதுதான் ஆகப் போறேன். நான் இந்த இடத்தை அடைய போறேன்னா, அந்த இடத்துக்கு எந்த துறையோ, அந்த துறைக்கு சார்ந்த அதுல குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அடைய போறீங்கன்னா, அதுக்கு எந்த நம்பர் இழுத்துட்டு போவோமோ, எந்த கிரகம் இழுத்துட்டு போவோமோ, அந்த மாதிரி யோசிச்சு அர்ஜென்ட் கிடையாது. 2 மாசம் கூட எடுத்துக்கலாம். 3 மாசம் கூட எடுத்துக்கலாம். பெயர் ஆனா வந்திருக்கேன். நீங்க இதுவரைக்கும் படிச்ச அந்த விஷயங்கள வச்சுட்டு ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி ட்ரில் டவுன் பண்ணி ஒரு பேரை எடுத்து அந்த பேராவே வழங்க ட்ரை பண்ணி பாருங்க. அத வைக்கும்போது ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து வைங்க. உங்களுக்கு நேம் சேஞ்ச் இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. அம்மா கிட்ட கேட்டேன் சார். மாத்துறதுல ம். உங்களுக்கு விருப்பமே இல்ல. எதுக்கு மாத்துறதுலயும். இத்தனைக்கும் இவங்க இதெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. வெளியில இருக்கவங்க தான் கூப்பிடுவாங்க. வீட்ல யாருமே என்ன பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ம்.
ஒரே ஒரு இது சொன்னாங்க. அவங்க வந்து இந்த காஞ்சிபுரம் சஞ்சீவராஜ சுவாமிகள ஃபாலோ பண்ணுவாங்க. அவரு சொன்னாருன்னா ஓகே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்ல இருக்கவங்களுக்கே அதுல விருப்பம் இல்ல யாருக்குமே. அதான் வந்து ஒரு குழப்பத்திலேயே இருக்கேன். ஆனா 2, 3 நாள் வெவ்வேற பேர் வச்சு பார்த்தேன். இப்போ ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாரி கூப்பிடுவாங்க. அப்பா சைடு ஒரு மாரி கூப்பிடுவாங்க. அம்மா சைடு ஒரு மாரி கூப்பிடுவாங்க. இப்படின்லாம் இருக்கு இல்லைங்க சார். அதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு ஒரு இது இதா இருக்கு. இப்ப இந்த புனித ரூபன்லயே புனித்ன்னு வச்சோம்னா நேம் மேட்ச் ஆகுது நியூமராலஜி படி. ஆனா நம்ம காரகப்படி வைப்ரேஷன் சனிக்கு போகுது அப்படிங்கிறீங்க. இல்லப்பா, உனக்கு சனி செட் ஆகாதுப்பா. சரிங்க பி சார். பி அப்படின்றது சனியோட வார்த்தை. அது உனக்கு செட் ஆகல. ம், 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 ம். இப்ப ரூபன்றத மட்டுமே அவங்க கூப்பிடுறதுக்கு நான் சஜெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அது கேதுவாயிடுதுங்களா சார்? அப்ப அது வேண்டாம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். பல தடவை சொல்லிட்டேன். புனித ரூபன் சர்டிபிகேட்ல இருக்கட்டும். ஓகே சார். சிம்பிளா சூர்யா, அஜித், ரஜினி, கமல் மாதிரி ஃபேன்சியா ஒரு பேரை யோசிச்சு வச்சுக்கப்பா. சரிங்க சார். 4, 5 பேர்லாம் வைக்காத. 2 பேர், 3 பேர்லாம் வைக்காத. ம். ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வைக்காத. சனியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வைக்காத. கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வைக்காத. வேற ஏதாச்சும் ஒரு காமனான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல வை. உன்னோட ஆசை என்னன்றத யோசிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வை. அ டீச்சிங் ரிசர்ச் தான் சார் மோஸ்ட்லி போகுது. இப்ப அஸ்ட்ராலஜி கூட சொல்லணும் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஆனா வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஆனா வீட்ல வந்து அத வந்து தொழிலா பண்றதுக்கு அம்மாக்கு விருப்பமே இல்ல. "நீ சொல்லாத, சொல்லாத, சொல்லாதன்னு" இங்க தடுத்துக்கிட்டே பார்ப்பா, அம்மா அம்மா வந்து சொல்றத நம்ம கேட்கணும் தான். நான் மாட்டேன்னு சொல்லல. ஆனா வந்து வெளி உலகத்துல தானே நீ பேரை மாத்திக்க போற. உள்ள சொல்ல போறது இல்ல. வீட்ல அம்மா கூப்பிட வேணாம். நீ ம். சொல்றது உன் நண்பர்கள், உன்னோட வாடிக்கையாளர்கள் கிட்ட தான் சொல்லப் போற. அதை எதுக்கு அம்மா கிட்ட சொல்ற? ஓகே சார். உனக்கு புரியுதா? நான் புரியுதுங்க சார். நம்ம ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம். அதுக்காக நான் கன்சர்ன்டா இருந்தேன் சார். சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே கூட புடிச்ச மாரி இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதனால அத கன்சர்ன்டா நான் கேட்டேன் அம்மாகிட்ட மட்டும். அம்மாகிட்டயே கேட்டு என்னடா இது ஆகலையே அப்படின்ற மாரி இருந்தது எனக்கு. இல்ல நான் அம்மா பேச்சை கேட்க வேணாம்னு சொல்லல. அது அ உங்களுக்கு வந்து சந்திரனுக்கும், சனிக்கும் காம்பினேஷன் இருக்குது. அதனால அவங்க கேட்க மாட்டாங்க. ஆமா சார். கரெக்ட்டா 2 பேரும் 7ஆம் பருவம் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அதனால அவங்க கேட்க மாட்டாங்க. அதுதான் விதி. அதனால நீங்க தனியா அம்மாவ மதிக்க வேணாம்னு சொல்லல. வெளி உலகத்துக்கு வேற வெளியில பாட்ஷாவாவும், உள்ள மாணிக்கமாவும் இருங்கன்றேன் நான். சரிங்க. அவ்வளவுதான் விஷயம். இந்த இது பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுது சார். இது நான் என்ன மாரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இது பண்ணேன்னா, பிசினஸ்க்கு வந்து இது பண்ணலாமா அப்படின்றதுக்காக தான் சார் இன்சொல்னு ஒரு பேர் குடுத்திருந்தேன். ஆ அ இப்போ இது 2த்துக்குமே பண்ணணும் நீங்க சஜெஸ்ட் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா சார்? ஏதாவது நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னாலும், அதுக்கும் கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு திருமணம் குரூப்ன்னு சொல்லி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது ஒண்ணுமே போகல சார். வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து வரவங்க எல்லாம் டிசைன மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. பே பண்ண மாட்டாங்க. நானும் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்காம விட்டுருவேன். இது ஒரு 2016, 17 பீரியட்ல இப்படி நடந்துகிட்டே இருந்தது. ஆ சரி. அதெல்லாம் போனது போட்டும். நீங்க வந்து ரொம்ப குழம்பாம, ரொம்ப யோசிக்காம, நான் சொன்ன மாரி அஜித்து, கமலு, சூர்யா, கார்த்தி இந்த மாரி ஃபேமஸா நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல. இந்த மாரி ஆமா. ஏதாச்சும் ஒரு பேர தேடி எடுங்க. அதுல என்ன புடிக்குதுன்ட்டு. அதுல சனி வைப்ரேஷனும், சந்திரன் வைப்ரேஷனும் இல்லாம பாத்துக்கோங்க. ராகுவோட வைப்ரேஷனும், கேதுவோட வைப்ரேஷனும் இல்லாம பாத்துக்கோங்க. சனி, ராகு, கேது வைப்ரேஷன் இல்லாம பாத்துக்கோங்க. எனக்கு என்னோட பேர்ல இன்னொரு கன்ஃப்யூஷன் வந்தது என்னன்னாங்க சார், எனக்கு வந்து லைஃப் பாத் நம்பரே 8 வருதுங்க சார். தனியா வருது. இப்ப அதுக்கு நம்ம 8ஆம் நம்பருக்கு ஃப்ரெண்ட் நம்பர்ன்னு ஒண்ணு குடுத்தேன் இல்லையா? ஆமா. அது வந்து 2, 6, 8 தான் வருது மேட்ச் ஆகுறது. 6ஆம் நம்பர ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். இப்ப இப்போ சுக்கிரன சுக்கிரன புடிச்சு, சுக்கிரனோட காரகத்துவத்துல எதையாச்சும் ஒண்ண ஃபாலோ பண்ணி ஒரு 10 பேர செலக்ட் பண்ணி, அதுல 3 பேர செலக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க நீங்க. சரி ஓகேங்க சார். ஏற்கனவே கூப்பிடுற பேரு ஃபேமஸா இல்லாத பேருனா வச் வச்சு பார்க்கலாங்களா சார்? ஃபேமஸா இல்ல. ஆனா எங்க ஊர்ல நான் போனா சொல்றதே உனக்கு அதான் நீ வந்து நான் சொல்றதையே எடுத்துக்க மாட்ற. நான் நான் என்ன சொல்றேன்றதோ, அத உன்னால ரிசீவ் பண்ணவே முடியல. ஒண்ணு நீ சிந்திச்சு நீயே எடுக்கணும். இப்ப நான் ஒண்ணு சொன்னா அத ஃபுல்லா நீ கேட்கணும். ஓகே சார். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், குரு ஸ்தானத்துல அப்டின்னா, நீ அத ரிசீவ் பண்ணவே மாட்ற. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உனக்குள்ள நீ நினைக்கிறது தான் சரின்னு நினைக்கிற. நீ மத்தவங்க சொல்றத எடுத்துக்க மாட்ற. ஓகே சார்.
இப்போ உனக்கு இன்புட் வருது, நீ எடுத்துக்கவே மாட்றியே. அப்ப ஒண்ணு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகணும். இல்லன்னா சுயமாவே யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். 2த்துக்கும் நடுவுல நீ குழம்பிக்கிட்டே இருக்கிற. அதுக்கு உன்னுடைய இப்போ ஜாதக அமைப்புல இப்ப நடக்கிற தசாபுத்திகள் காரணமா இருக்கு. அப்ப நான் சொல்றேன், இந்த இருக்கிற பேரையே உற்றுப்பா. கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பேர் யோசிப்பா. இதுவரைக்கும் நீ யோசிச்ச எந்த பேரும் உனக்கு செட் ஆகலன்றதுனால தானே செட் ஆகல. ஓகே சார். யூ தேர்? நான் இருக்கு. வந்து நான் பேரு சொல்லல. நான் உன்னதான் பேரு யோசிக்க சொல்றேன். புதுசா யோசின்னு சொல்றேன். சோ, இப்ப நான் புதுசா யோசின்னு சொல்லிட்டேன். எந்தெந்த கிரகத்த விட்டுடுன்னு சொல்லிட்டேன். சுக்கிரனோட காரகத்துவத்துல ஒரு 10 பேர செலக்ட் பண்ணிட்டு, 3 பேர ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அது வந்து சிங்கிள் வேர்ட் லெட்டரா பாத்துட்டு வாங்க. சிங்கிள் வேர்ட். ஃபைன் சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். இப்ப பிரதீப் இது குமார் அவங்க சார். பேச வந்தப்ப குறுக்க நான் இது பண்ணது வந்து ரன்னுன்னு வர இதுல முடியிற மாதிரி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சார். ம், அது சார் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்காக சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. ம். ஆமா, அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல நானு. அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி. நன்றிங்க. சரி. சார் குட் மார்னிங் சார். பிரதீப் சொல்லுங்க. சார் என்னோட டேட் ஆஃப் பர்த் டைம் நான் கொடுப்பேன் சார். எனக்கு அதை பார்த்து எப்படி புதுசாக பேர் பண்ணலாமா இல்லை அது வேணான்னா வேற என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களா சார்? அது என்ன ஹொரோஸ்கோப்ல என்ன கம்ப்ளைண்ட்னு எனக்கு புரியறதில்ல சார். இல்ல, இப்ப வந்து உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது? ஹெல்த் பெட்டர் ஆகிட்டே இருக்கு சார். அந்த இருந்து நீங்கள் சொன்ன அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு சார். அது வந்து இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். ஒரு ஒரு 50% எனக்கு விஷயம் திருப்பி வந்துருச்சு சார். ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்ப நான் 45th இயர்ல நம்ம நல்லா நல்லா இருந்தேன் சார். அந்த டாப்லேயே திருப்பி வர்றதுக்காக அதுக்கு பின்னாடி இந்த சந்திர தசை ஸ்டார்ட் பண்ணதோட எல்லாமே போயிடுச்சுங்க. அதுக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு திருப்பி வர்றதுக்காக இப்போ ட்ரை பண்றேன் சார். அதுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும் சார். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க சந்திரனோட காரகத்துவத்துல உங்களுக்கு அம்மா ஹெல்ப் பண்றாங்க. சரியா? ஆமா யூ ஆர் சார். லிவிங் வித் யுவர் மதர்ஸ் சப்போர்ட். எஸ் சார். எஸ் சார். நான் உங்களுக்கு பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முடிஞ்சு ஓகே போன சார். உறவுகளை பத்தி துளியும் கவலைப்படாதீங்க. ஓகேங்க. அது வந்து உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய மகளாக இருக்கலாம். அவங்க உங்களோட இல்ல. அவங்க நல்லா சரி இருக்கிறாங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவங்களால சரி நமக்கு உதவி இல்ல. அந்த சரி சாப்டர கத்திரிக்கோல வச்சு கட் பண்ணுங்க. சரிங்க. அந்த எண்ணங்கள் உங்க மனசுல வரக்கூடாது. அவ்வளவுதான். சரி இப்ப சரி சார். இன்னைக்கு நீங்க பாத்துக்க வேண்டியது, உங்களுடைய தாய் உங்கள கவனிச்சுக்கிற மாரி இன்னும் 2 நல்ல உள்ளங்கள். உங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு. அது கூட இறந்துருச்சுன்னு சொன்னீங்க. கரெக்ட்டா? ஆமாங்க ஆமாங்க அந்த மாரி ஆமாங்க. வேற யாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட இருக்கிறாங்களோ, அந்த மாரி புது நண்பர்கள நீங்க சரி சேர்த்துக்கோங்க. சோ, இப்ப சரி சார். நீங்க வந்து திருப்பி பழைய மாரி வர்றதுக்காக தான் நான் வந்து உங்கள வந்து வாலண்டியரா எல்லா குரூப்லயும் சேர்க்கிறேன். அந்த ஒரு சரிங்க. பாண்டேஜ் இருக்கணும். நம்ம ஒரு கேர் பண்ணணுன்ற அக்கறையில. அப்ப சரி சார். மத்த கேஸஸ் மாரி உங்க கேஸஸ் இல்ல. இப்ப நார்மலா மத்தவங்க இருக்கிற மாரி உங்களோட கேஸ் இல்ல. நீங்க பிசிக்கலாவும், மென்டலாவும் கொஞ்சம் வீக் ஆயிட்டீங்க. கரெக்ட்டா? உடல் நலத்திலயும், ஆமாங்க மனநலத்திலயும் கொஞ்சம் ஆமாங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க. அப்ப நீங்க உடல் நலத்திலயும் ஆமாங்க ஃபர்ஸ்ட் சார். தேறணும். மனநலத்திலயும் தேறணும். சரி அப்ப அந்த உடல் சரிங்க. நலத்துல தேர்றது இம்ப்ரூவ்மென்ட் இருக்குது. மனநலத்துல சேர்றது பிரிந்த உறவுகள பத்தி யோசிக்க கூடாது. அது சரி தீராத சார். வலிய குடுக்கும். அத வந்து சரிங்க யாரும் சொல்லி ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா அத மறந்து தான் ஆவணும். அப்ப ஒரு சரிங்க. வலிய போக்கணும்னா, இன்னொருத்தர சேர்த்துக்கணும். ஒரு புது உறவு வரணும். அப்ப ஒரு புது நட்ப சரி சரி உருவாக்கிக்கோங்க. அது ஆணாக இருக்கலாம், சின்ன குழந்தையாக இருக்கலாம், அது புது காதலியாக சரிங்க. இருக்கலாம், இல்ல புதுசா சரி கல்யாணம் பண்ணிக்கலாம். வாட்டெவர். சரி உங்களுக்கு ஒரு கம்பேனியன பாருங்க. ஒரு புதுசா ஒரு சரி சப்போர்ட் வந்து 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துச்சுன்னா, அந்த சரிங்க. எனர்ஜி உங்கள தூக்கி விடும். ஓகே சார். அப்ப ஓகே உங்களால தனியா வந்து உங்களுடைய சீசாவ தூக்க முடியலன்னா, இன்னொருத்தர் சரி உதவியோட தான் தூக்க முடியும். ஓகே இத சார். ஓகே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. இந்த பிரதீப் குமார் அப்படின்றதை வச்சுட்டு, இப்ப நம்ம புனித ரூபனுக்கும் அந்த பீல ஆரம்பிக்கிற பேரு தான் பிரச்சனை. அப்ப ஆமா இந்த சார். பிரதீப் குமார் பேருன்றத வந்து ஒரு பழைய அத்தியாயமா வச்சுட்டு, ஒரு புது சரி அத்தியாயமா, புது வாழ்க்கைய தொடங்குறேன் அப்படின்ட்டு நீங்க பாருங்க. இப்ப இந்த சரிங்க. நியூமராலஜி கிளாஸ்ல நீங்க பார்த்த எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு, உங்க சரி டேட் சார். ஆஃப் பர்த்த நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு, நீங்களும் ஒரு 10 பேர செலக்ட் பண்ணுங்க.
சரி சார். உங்களோட பர்த் விதி எண் படி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு ஃப்ரெண்ட்லி நம்பர்னு நான் சில நம்பர் கொடுத்துருப்பேன் இல்லையா? அந்த ஆமாங்க. நம்பர்ல அதாவது விதி சரி. எண் என்னவோ அந்த நம்பருக்கு ஃப்ரெண்ட்லி நம்பர்ல என்ன வருதோ அந்த அந்த கிரகத்தோட காரகத்துவத்துல சிங்கிள் சரிங்க. வேர்டுல ஏதாச்சும் பேர்களை செலக்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க கிறிஸ்டியன் தானே? இல்ல ஹிந்து தான் சார். இந்து தான். ஓகே. அப்ப உங்க உங்க சைடுல இருக்கிற பல பெயர்கள்ல ஒரு சிங்கிள் டிஜிட் பேரை அழகா இருக்கிற பேரை எடுத்துட்டு வாங்க. அந்த சரிங்க. பேரை வச்சுட்டு நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி உங்க ஜோசியத்துல நீங்க ஆர்வம் இருக்கிறீங்க, நீங்க கன்சல்டேஷன் ஆமா சார். வைக்கீங்கன்னா அந்த நேம்ல வந்து நீங்க அந்த அஸ்ட்ராலஜி சர்வீசஸ் பண்ணுங்க. இப்ப வந்து சார் வந்து மாலவன் அப்படின்ற பேர்ல புனை கவிதைகள் எழுதுற மாதிரி நீங்க பண்ற அந்த சரிங்க. அஸ்ட்ராலஜி சேவைகளுக்கு அந்த பேரை வச்சு அந்த சர்வீசஸ பண்ண ஆரம்பிங்க. சரி சார். அந்த புதுசா அந்த நேம்லயே வந்து உங்களோட அஸ்ட்ராலஜி சர்வீசஸ்க்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு ஃபேஸ்புக் ஐடி அந்த சரி. மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி பண்ணுங்க. ஒரு டேக் யுவர் டைம் 1 or 2 மந்த்ஸ் கூட எடுத்துக்கோங்க. நிறைய பேரை சரி சார். செலக்ட் பண்ணிட்டு அந்த விஷயங்களை சரி எடுத்துட்டு சார். வாங்க. நீங்க வந்து நிறைய வந்து என்னோட ஜாதகத்துல அப்படி இருக்குதா இப்படி இருக்குதான்றதெல்லாம் யோசிக்காதீங்க இனிமேல். சரிங்க. நீங்க சரி. வந்து நான் சொன்ன 2 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழையன சரி. கழிதலும் புதியன ஓகே. புகுதலும் தான் வாழ்க்கையை மாத்தும். சரி பழசு சார். நமக்கு ஒத்து வரலன்னா 100% அது மனசை கல்லாக்கிட்டு கட் பண்ணி விட்டுட்டு சரி. புதுசா ஒரு துணையை தேடுங்க. புதுசா ஒரு சரி. கம்பெனியனை தேடுங்க. அது காதலியா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், வெல்விஷரா இருக்கலாம். சரி. அந்த சரி. மாதிரி ஏதோ ஒரு 4, 5 உறவுகள் உங்களையே நீங்க என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சொசைட்டில போயிட்டு, ஒரு லைப்ரரியில போயிட்டு, யூ மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ், யூ மேக் நியூ ஓகே பிரீத். சார். அது மாதிரி பாருங்க, சூழ்நிலை மாறிடும். சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. சேதுரூபன் சார். சொல்லுங்க. எனக்கு நான் பலன்லாம் சொல்லியிருக்கேன் கிளப் ஹவுஸ்ல நிறைய பேருக்கு. ஒரு 3000 வாட்டி ஜாமக்கோல் பார்த்திருப்பேன். ஒரு 300 பேருக்கு 2 பேரா சேர்ந்து உட்காந்து. நான் கை தூக்கி வச்சேன். பட் ஆனா வந்து இது ப்ரொஃபஷனலா நான் சொல்றது எனக்கு எடுத்துக்கலாங்களா சார்? நீங்க எடுத்துக்கலாம்ப்பா, தாராளமா எடுத்துக்கலாம். உனக்கு ஜாதகம் வரும். ஆனா நீ வந்து உன்னோட ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்றதுக்கான வேலையை முடி. அதுல முக்காவாசி போயிட்டல. அது போயிட்டு அது என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு தான் சார் இருக்கு. ரெஸ்பான்ஸே இல்ல யூனிவர்சிட்டில இருந்து. சரி, அப்ப நீ அதை வச்சுட்டு வேற எதுலயாச்சும் உன்னை போக்கஸ பண்ணு. ஃபைன் சார். ஒரே நிமிஷம். ஹலோ, இது மீட்டிங்ல பிஸியா இருக்கா? அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அனுப்பிச்சு வைக்கிறேன். நம்பர் போட்டியா இல்லையா? ஒரு 1/2 an hour அனுப்பிச்சு வைக்கிறேன். சார் வேற யாராச்சும் பேசுங்க. வணக்கம் ஐயா, தேவராணி கதைக்க போறேன். சொல்லுங்க. ஒருத்தர் இந்த மேடம் பேசிட்ட பிறகு அடுத்து பேசுங்க சார். ரவிச்சந்திரன் வெயிட் பண்றேன் நான். தேவராணி மேடம் சொல்லுங்க. ஓகே, வணக்கம் ஐயா. நான் இந்த நம்பரின்படி என்னுடைய மகனுக்கு 30/6/1999 பிறந்தவர். அவருடைய டேட் ஆஃப் பர்த் இந்த பேருகள் எழுதி கூட்டி பார்த்து வச்சிருக்கிறேன். ஆமா மேடம், நான் வந்து நேத்து உங்ககிட்ட அவங்க ஜாதகத்தை பார்த்து சொன்னேன் இல்லையா? இப்ப நியூமராலஜி படி உங்களுக்கு சஜஷன் வேணும்னா நீங்க வந்து நான் சொன்ன இந்த 12 வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து சில பெயர்களை வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வாங்க. ஓகே, அவருக்கு பேர் மாத்தத்தான் வேணுமா ஐயா? இல்ல, நீங்க ஜஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க. நம்ம வந்து அத வந்து ஆல்ரெடி நான் நேத்தே வந்து அவங்களுக்கு தசாபுத்தி எப்ப மாறுது, எப்ப அவங்களுக்கு லைஃப் மாறும் நேத்தே சொல்லிட்டேன் 2 சன்னுக்கும். கரெக்டா? ஓகே. ஆமா. இப்ப வந்து அவங்க வந்து சில விஷயங்கள்ல ஸ்டபர்னா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு புடிங்க. இப்ப இமிடியேட்டா எதுவும் மாறாது. அந்த நேரம் வரும்போது தான் மாறும். அதனால ரிலாக்ஸ்டா இருங்க. நான் நேத்து சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப புதுசா எதுவும் அடிஷனலா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்ப என்னுடைய இதுக்கு ஐயா, நான் என்ற பெயர் எனக்கு தொழில் இல்ல, தொழில் கட்டாயம் ஒன்று தேடி ஆகணும். என்ன செய்யணும்? உங்க வயசு என்னம்மா? எனக்கு 64 வயசு. இந்த வயசுல நீங்க இப்ப கனடால வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இங்க 65 வயசு பிறகுதான் ஐயா. அதை விட எனக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அதால 3 வருஷம் அப்படியே போயிட்டு இப்பதான் கொஞ்சம் ரிகவரி ஆகி கொஞ்சம் இருக்கிறேன். அதாலதான் நான் இந்த நீங்க என்ன மாதிரி வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க?
ஜோசியத்தை படிக்க வலிக்கிட்டேன் நான். இப்ப அதுல இருந்து எனக்கு எதுவும் தொழில் என்ன அது சம்பந்தமா செய்யலாமா என்னன்னு சொல்லி இருக்கேன்னு சொல்லி இது பார்ப்போம். எனக்கு சரி, வருமானம் அப்ப நீங்க ஜோதிடத்துல எப்படி சம்பாதிக்கிறது? உங்களுடைய சமூக மக்கள், இலங்கை தமிழர்களுக்கு நீங்க எப்படி ஜாதகங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியுமான்றத நான் உங்களுக்கு பாக்குறேன் நான். ஓமையா நீங்க அப்படி கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு செய்வேன். அந்த முழுக்க சரியா தெரியல, மேட்டமெட்டிக் இதுகள் செய்வேன். சரி, அப்ப வந்து நீங்க உங்களை சார்ந்த இலங்கை தமிழர்களுக்கு கனடா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, யூரோப்ல இருக்கிற இந்த நண்பர்களுக்கு ஜோதிடத்துக்கான பலன்களை சொல்றதுக்கான முயற்சிகளை எப்படி செய்யறதுன்ற மாதிரி நம்ம யோசிப்போம். சரியா? ஓமையா ஓ அத உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு நான் அதாவது ஓகே பிசினஸா எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஓகே உங்களுக்கு அது தேவை இருக்கு. அந்த தேவையை பூர்த்தி பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அடையணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. நீங்க வேற எதுவும் யோசிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க ஜோசியத்துல நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓ நிறைய பேர்கிட்ட படிக்கிறீங்க. ஐ திங்க் நிறைய ஆமா இடத்துல எல்லா வகுப்புலயும் இருக்கிறீங்க. ஓமையா அதனால நீங்க இதுலயே உங்களுடைய எனக்கு அது ஸ்ட்ராட்டஜியை படிக்கிறதுக்கு போடுங்க. சான்ஸ் இருக்குதானே ஐயா? படிக்கிறேன், ஆனா தொழிலா செய்யறதுக்கு இருக்குதான்ற அமைப்பு தெரியாது எனக்கு. அந்த நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை அஹ், தாம்மா. 65 ஓ, வயசுக்கு மேல நீங்க ஜோசியத்தை மட்டும்தான் தொழிலா செய்ய முடியும். ஓமம் சரியா? அது வந்து தாராளமா வேலை செய்யும். ஏன்னா அந்த வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஓமம் அந்த வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவங்க சொன்னா அந்த கேட்கும். அது அனுபவம்னு வந்துரும் அது. சரியா? வரும் ஓ அந்த அனுபவத்துல சொல்றபடி நீங்க சொல்றது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். முதுமக்கள் சொல்றது பலிக்கும். மற்றது இந்த Facebookல ஒரு 2-3 வருஷமா இருக்கிறேன் ஐயா. இப்ப அது ம். என்னண்டா ஆன்லைன்ல இது செய்யக்கூடிய மாதிரி இப்ப என்ன தொழில செய்து வேற ஒண்ணு பண்றது எனக்கு ஒன்றும் நம்ம உங்களுக்கு கனடால வந்து உங்க அரசாங்கத்துல இருந்து வர பென்ஷன் வருதா மாசம் மாசம்? இல்ல ஐயா, இனி 65 வயசுக்கு பிறகுதான் அது வரும். இப்ப ஃபார்ம் வந்திருக்குது, அதை ஆ. ஃபில் பண்ணி அனுப்பி 65க்கு பிறகுதான் அது தருவாங்க. அப்ப அந்த பணம் வர ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, அது வரைக்கும் ரன் பண்ண வேண்டி இருக்குது. பெரிய ஒரு கடன் சுமை இருக்குது வீட்டு வேறு நீங்க பிள்ளைகள். நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நான் ஓ ஜெபம் பண்ணிக்கிறேன், பிரேயர் பண்ணிக்கிறேன். 4 மாசத்த ஈஸியா கடந்துருவீங்க. ஓகே 4 ஐயா. மாசத்துல ஒண்ணும் பெருசா பாதகம் ஏற்படாது. தைரியமா இருங்க. இதுவும் கடந்து போகும். அதாவது அதேதான் ஐயா. விடியும் பொழுதுதான் இருட்டு அதிகமா இருக்கும். ஆமா 4 ஆமா மாசம் எப்படி போகுதுன்னே தெரியாது, போயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து மாச ஸ்டைஃபண்ட் வந்துரும். அத வச்சு நீங்க உங்களோட பிரச்சனைகள மெயின்டெயின் பண்ணுவீங்க. நீங்க வந்து அந்த அஸ்ட்ராலஜில எப்படி சம்பாதிக்கிறதுன்றதையும் நான் யோசிப்போம். வந்து சொல்றேன். நான் இப்ப இந்த டெய்லி காலையில அந்த அந்த வகுப்பு எடுக்கிறேன் இல்லையா? காலபுருஷ ஓ தத்துவம். அஞ்சாம் வகுப்பு அந்த வகுப்ப ஒரு வகுப்பு விடாம பாருங்க. அதுல வந்து ஓமா நான் இன்னும் என்னோட சாஃப்ட்வேரை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னுலாம் சொல்லல. ஓகே அத ஆமா நீங்க கத்துக்கிட்டு அதே மாரி ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க சம்பாதிக்க முடியும். ஓகே ஐயா, ரொம்ப நன்றி நான் எப்படி ஐயா. பலன் சொல்றதுன்றத சொல்லிக் குடுப்பேன் அதுல. ஓகே அத பார்த்து நீங்க பலன் சொல்லுங்க. ஆமா சரியா? ஓகே ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. மற்ற சேர்ச் அப்படி நான் ஒரு கத்தலிக் ஸ்கூல்லான ஐயா முதல் படிச்சேன். ஆ, ஒரு கிரேட் 8 கிரேட் 9 வரைக்கும் படிச்சேன். ஆ. பிறகு வேல் தெரியாது, அங்க இருந்த ஸ்டூடெண்ட்களோட கொஞ்சம் கருத்து முரண்பாட்டால மாறி ம், போயிட்டேன் இன்னொரு பள்ளிக்கூடம், சைவ ம், பள்ளிக்கூடத்துக்கு. அப்படியே ம். போயிட்டு விட்டா எனக்கு பழைய இதுகள் இருக்குது. அப்ப அது நான் நீங்க சேர்ச்சுகள் இதுகளுக்கு போகலாம் தானே? போலாம் தாராளமா. ஓ ஏனென்றா எனக்கு செவ்வாயும் கேதுவும் ஒரு லக்னத்துல இருக்குன்னா. மேடம் உங்களுக்கு 65 வயசுக்கு மேல நல்லா இருக்குது நேரம். உங்க ஓகே பசங்களும் ஐயா. நல்லா இருப்பாங்க. ஓ கவலைப்படாதீங்க. 4 மாசத்துல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஓகே ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. கவலைப்படாம இருங்க. நான் உங்களோட இருக்கிறேன். வாய்ப்புதான் ஆமா. பலிக்கட்டும். ஓகே ஐயா. அவ்வளவுதான். ம். ஓகே ரவிச்சந்திரன் வாங்க. ஐயா, நான் எப்படி சொல்லியிருந்தேன் ஐயா. நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. டெஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல. 1ஆம் தேதி உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. மைக் எக்கோ ஆகுதா என்னன்னு தெரியல எனக்கு. அப்படிங்களா? கொஞ்சம் ப்ளூடூத் கட் சத்தமா பண்ணி பேசுங்க. ப்ளூடூத்தை கட் பண்ணிட்டு வேணா பேசுங்க. இல்ல ஏதாச்சும் வேற மாதிரி ஆ வாங்க. இப்ப 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 எங்க ஐயா? இப்ப கிளியரா கேக்குது. ஆமா. ஆ, நான் ஏற்கனவே உங்களாட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 30ஆம் தேதி நான் திருச்செந்தூர் போயிட்டேன். அதுல இருந்து ம். கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு எனக்கு. ஆ.
நான் உங்களாட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு வேற ஒண்ணும் இல்லையா, கொஞ்சம் வருமானத்துக்குலாம் எந்த இதுவும் இல்ல. வீட்டு நீங்க வாடகை எங்க தான் இருக்கீங்க? வருமானம். சென்னையில எங்க இருக்கீங்க? கொஞ்சம் பெரும்பாக்கம் ஐயா. நீங்க அடுத்த வாரத்துல ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு என்ன நேரா வந்து பாருங்க. அப்படிங்களா? நான் எ நானும் ஒரு 2, 3 பேர் உங்களாண்ட சேர்த்து விட்டுருக்கேங்க ஐயா. நான் அடிக்கடி டவுட் கேட்பேன். தெரியுதுங்களா ரவிச்சந்திரன் அவரு. தெரியுது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஃபோன் பண்றீங்களே. ஆமாங்க. எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஏன்னா அறிவு கொஞ்சம் கம்மியான ஆள் ஐயா நானு. ஒன்பது அதுல 3 வருஷம் படிச்சவன் நானா. அதனால அடிப்படைய ஸ்ட்ராங்கா போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் எப்ப வந்து பார்க்கலாங்க ஐயா? எனக்கு கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை மாரி ஃபோன் பண்ணுங்க. சரிங்க ஐயா. நீங்க நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒண்ணும் இல்ல. முதல்ல மல்லிகை கடை முதல்ல ஒரு 10, 15 தொழில் செஞ்சு எல்லாமே போயிடுச்சுங்க. கடைசியா கொரோனால மல்லிகை கடையை ஏற கட்டிட்டு சென்னை ம், வண்ணாரப்பேட்டையில இருந்தேன் நானு ராயபுரத்துல. ம், அங்க இருந்து மாறி இப்ப பெரும்பாக்கம் வந்துட்டேன். 2020ல வந்தேன். ம், ம், வீட்டு வாடகை வச்சிருந்தேன். இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அது ம், வீடு திடீர்னு ஆளுங்க இருக்கிறாங்க. திடீர்னு காலி ஆயிடுது. அந்த மாதிரி இது அதே ஒரு சூழ்நிலையில போய்க்கின்னு இருக்குது. ம். சரி எல்லாம் நானும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 60, 70 ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டேன். எல்லாரும் தொழில் செஞ்சா நஷ்டம் தான். போகக்கூடாது அப்படி இப்படின்னுட்டாங்க. ம். அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே காலம் ஓடுது. வயசு 60 வயசு ஆகி இருங்க, போயிடுச்சு. இப்பயே பார்த்துரலாம். இருங்க. உங்க பேரு ரவி தானே? ரவிச்சந்திரன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7/10/1964. 1964 64ங்க. டைம் சொல்லுங்க. 7:45 இரவு. எந்த ஊர்ல பொறந்தீங்க? இதாய்யா சென்னை வண்ணாரப்பேட்டையில தான் போனேன். ராயபுரம். தெலுங்கு செட்டிலாம் தெரியுமா? தெலுங்கு செட்டி தெருலாம் தெரியுமா? அது எங்க பக்கத்துல தான் சார். இது ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷத்துல போகணும். நாங்க இந்த அங்க எம்சி ஏஞ்சல் நர்சிங் ஹோம்ல தான் என் பசங்கலாம் பொறந்தாங்க. ஆஹா பரவாயில்லையே. நம்ம சுத்தி சுத்தி வந்து இங்கேயே வந்துட்டீங்க என்கிட்ட. வசந்தா ஜோஸ் எங்க அக்கா அங்கதான் 40 வருஷம் இருந்தாங்க. இப்பதான் ஆஹா. அவங்க ரெடில்ஸ்ல வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. நான் வண்ணாரப்பேட்டைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இருப்பேன். என் அக்கா வீடு அங்க இருந்துச்சு. எம்சி ரோட்ல இருந்தேன் சார் நானு. ஓகே, ஓகே. நம்ம ஏரியா தான் நீங்க. சரியா? நீங்க தான் சார் நம்ம ஏரியா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கதான் 60 வருஷமா. நானும் இங்க தான் சார் இருக்கிறேன். நானும் சென்னை வியாசார்பாடி தான் பொறந்து வளர்ந்தது. பரவாயில்ல. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாகி போயிட்டப்போ. சரி, நீங்க வந்து மேஷ லக்னமா? ஆமாய்யா. மேச லக்னம், துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். புதன் தசை முடிய போகுதுங்க ஆமா 2025ல. ஆமாய்யா. அடுத்த வருஷம் முடியுது. அடுத்த 5ஆம் மாசம் வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க. சரிங்கய்யா. கேது தசை வந்து உங்களுக்கு கேது வந்து 9ல இருந்து தசையை நடத்துறாரு. எல்லாரும் கேது நல்லா கேது சொல்லுங்க. 9ல இருந்து தசையை நடத்துறது நல்லா இருக்கும். சரியா? சரிங்க ஆனா உடல் உபாதைகள் மட்டும் இருக்கும். சரிங்கய்யா. ஏதாச்சும் ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்கய்யா. பல்லு வலிக்கும், அப்புறம் திடீர்னு போனா வந்து கால் வலிக்கும், அப்புறம் வயிறு வலிக்கும். பல்லு வலி இருந்துட்டே தான் சார் இருக்குது இப்போ ஒரு சமீப காலமா. இருக்குதா? ஒரு அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது வந்து எவ்வளவு செலவு பண்ணாலும் டாக்டருக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க. ஆனா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுல சரி வந்து வருமானம் வரும். சரிங்க அதனால கேது தசையில நீங்க வந்து ஓரளவு வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சரிங்க இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. புத்தி மாறிடும். அப்ப சரிங்க குரு வந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு போகும் பொழுது, குரு வந்து உங்களோட 5ஆம் பார்வையா சந்திரனை பார்ப்பாரு, உங்க கேதுவை பார்ப்பாரு, உங்க சனியை பார்ப்பாரு. சரிங்க அதாவது அடுத்த ஏப்ரல் மாசம் கோச்சாரத்துல குரு வந்து மிதுனத்துக்கு போகும் பொழுது 5ஆம் ஆமா பார்வையா உங்க ராசியை பார்த்துருவாரு, 7ஆம் பார்வையா உங்க கேதுவை பார்த்துருவாரு, 9ஆம் பார்வையா உங்களுடைய சனியை பார்த்துருவாரு. அது லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறாரு, லக்னத்துக்கு 9ஆம் வீட்டை பார்க்கறாரு, லக்னத்துக்கு 11ஆம் வீட்டு பார்க்கறதுனால தொழில் அமைஞ்சு வருமானம் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து லாபம் வரும். கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு பிசினஸ் செட் ஆயிடும். சரிங்க ரொட்டேஷனுக்கு பணம் கண்டிப்பா வரும். 100%. சரிங்க. வேற எந்த ஜோசியரையும் போய் பார்க்காதீங்க இனிமேல். இனிமேல் அவ்வளவுதான் எனக்கு சலிச்சு போச்சியா பார்த்து பார்த்து எல்லாரையும். ஆ. கடைசியா இப்ப உங்களாட்ட பார்த்துட்டேன் அவ்வளவுதான். கண்டிப்பா என்ன உங்களுக்கு ரொட்டேஷன் வரும். ஹெல்த்த மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்கய்யா. ம். அது ஏற்கனவே 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆ.
35 வயசுலயே வந்துருச்சு. ம். ஃபர்ஸ்ட் அட்டாக் 35 வயசுலயே வந்து உடனே ஒரு 3 மாசத்துல செகண்ட் அட்டாக்கும் வந்துச்சு. அதான் சார் லக்னத்துல 9ல கேது இருந்துச்சுன்னா 24 மணி நேரமும் ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கும். ஆ, உடம்புல நோயை சுமந்துக்கிட்டு தான் வாழணும். ம், ஆனா தீர்க்க ஆயுசு, ஆ, நித்திய கண்டம், பூரண ஆயுசு. ம். சரிங்கய்யா. அவ்வளவுதான். பேர் வண்டி கொஞ்சம் அதை மாத்தி தரீங்களாங்கய்யா? பேரு மாத்தணுமா உங்களுக்கு? அந்த ரவிச்சந்திரன்ற பேரு ஆ, அந்த காலத்துல அப்பா வச்சது அது. ம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் என்னது? மளிகை கடை தானா? பள்ளி கடை தான் சார், வேற எதுவும் இல்லை. நான் நிறைய பல தொழில் செஞ்சுட்டேங்கய்யா. ம். யோசிச்சு பார்த்துட்டு எல்லாமே அப்படியே செட் ஆகவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஒண்ணு என்ன ஏமாத்திட்டு போயிடறானுங்க, இல்லைன்னா ஈஸியா ஏமாந்துட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான். ம். சனியோட ஆதிக்கத்துல ஏதாச்சும் ஒரு பேரு செலக்ட் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு, சரியா? 8ஆம் நம்பர் வரா மாதிரி. ஆமா. இப்ப போன 2 ஜாதகத்துல வந்து பி அப்படின்ற பேரை மாத்தணும் அப்படின்னு சொன்னேன். பிரதீப் ஆமா. குமார், அப்புறம் வந்து புனித ரூபன், அவங்களுக்கு சனி வந்து பிரச்சனை பண்றாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆ. உங்களுக்கு எனக்கு பரமகுரு அந்த எனக்கு மாதிரி ஏதாச்சும் பில வைக்கிற பேர் நல்லா வரும்னு எனக்கு தோணுது. எனக்கு முக்கால்வாசி அந்த சனி ஓர சனிக்கிழமை அந்த மாதிரி நேரத்துல தான் ஏதாவது ஒரு நடக்கும் சார், நல்லதெல்லாம். ஆமா. அப்ப சனி ஆதிக்கத்துல வரா மாதிரி 8ஆம் நம்பர் வரா மாதிரி ஏதாச்சும் ஒரு பேரை சூஸ் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு. நீங்க சனியோட காரகத்துவத்துல பேரை யோசிச்சுட்டு வாங்க. ஒரு 10 பேர் யோசிச்சுட்டு வாங்க. இதான் ஐயா சொல்லணும். ஒரே இது. அதையும் நானே தான் சொல்லணுமா? ஐயா, எனக்கு சரி சரி எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் குடுங்க. நான் உங்களோட ஜாதகத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நானே சரிங்க, வந்து உங்களுக்கு ஒரு பேரு சொல்றேன். சரியா? சரி, நீங்களே அமைச்சு கொடுங்க. நான் கூட இப்போ ரவிச்சந்திரன் அப்பா பேரு தாமோதர் பிள்ளை, ம். தாமோதர் ரவி சொல்லி வச்சிருந்தா அது 16 வருது. ம். சரி, வைக்கலாமா வானாவா அப்படின்னு ஒரே யோசனையில இருக்கு. ம். தாமோதர் ரவின்னா 16 வருது. ம். 43 இல்ல. நம்ம சனியோட ஆதிக்கத்துல 8ஆம் நம்பர் வரா மாரி, இல்ல வேற ஏதாச்சும் பில ஆரம்பிக்கிற மாரி, இல்ல சரி. சனியோட ஃப்ரெண்டு புதனோட ஆதிக்கத்துல ஏதாச்சும் வரா மாரி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ட்ரேடிங் தான் வரும். ம். அதனால சனி பிளஸ் புதன் காம்பினேஷன்ல ஏதாச்சும் உங்களுக்கு செட் ஆகுமான்னு நான் பார்த்துட்டு ஒரு பேர் சொல்றேன் அடுத்த வாரத்துல. சரிங்க ஐயா. சரி. சரிங்க, நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. சரோஜினி முத்து பேசுங்க. ரெட்மி நியூ நோட் 9 ப்ரோ. நீங்க ஏதாச்சும் கேட்கறதா இருந்தா கேளுங்க. நமஸ்காரம் சார். வணக்கம். சரோஜினி சொல்லுங்க. பேசுறேன் சொல்லுங்க. சார். ஆக்சுவலி ஆமாமா இந்த நியூமராலஜி கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ஜாயின் பண்ணேன் சார். ஆனா ம். அந்த சமயம் தான் எனக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ம். ம். அதனால என்னால இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டுன்னு என்னால கண்டினியூஸா நான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம, என்னால எதுவும் கேட்க முடியாம ஒரு சிச்சுவேஷன்ல நான் உட்கார்ந்துட்டு எல்லா இருக்கேன். வீடியோவும் தான் மெர்லின் அனாலிட்டிக்ஸ்ல குடுத்துருக்குறோமே. அதுல போய் பார்க்க வேண்டியதானே நேரம் கிடைக்கும்போது. அதான் சார். இப்ப கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் வந்துருச்சு. அதனால இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள்ட்ட பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன் சார். ம். நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தேன். இன்ஜினியரிங் ம். காலேஜ்ல ம். ப்ரொஃபஸரா இருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு ம். அப்புறமா நான் வந்து அஸ்ட்ராலஜி பிடிச்ச விஷயம்ன்றதுனால அத படிக்க ஆரம்பிச்சேன். ம். அப்படிதான் சார் என்னோட இது ஜர்னி போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு ஏதாச்சும் இதுல பண்ணணும், அ செய்யணும். இப்போ நான் மாத்திரம் தான் இருக்கேன். ம். சிங்கிளா இருக்கேன். அம்மா என் கூட இருக்காங்க. பட் சிஸ்டர் எனக்கு ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றாங்க. ம். இருந்தாலும் என்னால பேக் டூ மை ஃபார்ம் வரணும் அப்படின்றதுக்காக ஆ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால திரும்பி என்னால காலேஜ்ல போயி நான் நின்னு என்னால எடுக்க முடியுமா? அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கிறதுனால, ஐ வாண்ட் டூ டூ சம்திங். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும் ம். அப்படின்றதுக்காக தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வயசாகுது மேடம்?
எனக்கு 53. ஓகே. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜில வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம உருவாக்கி குடுத்துரலாம் மேடம். நீங்க வந்து ஓகே சார். தொடர்ச்சியான அந்த காலையில எடுக்கிற அந்த ப்ரோகிராம் அடுத்த 1 ஆ மாசம் பார்த்துருங்க. அது ஓகே 5 சார். மணிக்கு எந்திரிச்சு பார்க்க முடியாட்டினா கூட YouTubeல பார்த்துருங்க. எஸ் சார். அதுல வந்து பார்க்குறேன் சார். நான் போக போக வந்து எப்படி ம். பலன் எடுக்கிறதுன்னுலாம் சொல்லிக் குடுக்கறதுக்கு இருக்கிறேன். ஓகே அதனால அத சார். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த நியூமராலஜி ஓகே வீடியோஸ சார். பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க அடுத்த ஆ வாரத்துல ஒரு நாள் பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு ஓகே அடுத்த சார். வாரத்துல ஒரு நாள் என்கிட்ட ஒரு டைம ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே சார். ஷூர் சார். தேங்க் யூ. தேங்க்ஸ் சார். தேங்க் யூ. தேங்க் யூ. மேடம் நம்பிக்கைய விட்டுறாதீங்க. வாழ்க்கை இனிமேல் தான் இருக்குன்னு நெனைங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நாங்கலாம் இருக்கிறோம். ஹெல்ப் பண்ணுவோம். எஸ் சார். தேங்க் யூ சார். Redmi Note 9 Pro வாங்க. யார் சார்? பேர் என்ன சார்? Redmi Note 9 Pro. யாருன்னே தெரியல. சரி முத்துராமன் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். யாரு? முத்துராமன் சார். சார் சொல்லுங்க சார். உங்கள பத்தி பேசலாமா? கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. சார் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஆக்சுவலி நான் அடிக்கடி ட்ராவலில் இருப்பேன், அதனால பெரிய கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. பட் நான் மோஸ்ட்லி வீடியோஸ் பார்த்துருவேன். ஓகே. பட் அந்த கன்சல்டிங்க்கு என்னோட டீட்டெயில்ஸ் அனுப்ப முடியல. இப்போ கொடுக்கலாமா இல்லை காலுக்கு அப்புறம் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். இப்ப உங்களுக்கு பொது வெளியில கேட்டுக்கிறதுக்கு ஓகேன்னா கேளுங்க. பர்சனலா தான் பேசணும்னா பர்சனலா பேசுங்க. எதுனாலும் எனக்கு ஓகே தான். இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இனிவேஷன்ஸ் இல்ல. சரி உங்க பேர் பேர் வந்து முத்துராமன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. முத்துராமன். அப்பா பேர் சாமிநாதன். W யூஸ் பண்ண மாட்டோம். அது பாஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க, W இல்லாம எழுதிட்டாங்க, அப்படியே ஓடிட்டு இருக்கு. சரி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மார்ச் 24ங்க சார். 80 1980. ஆம். 24/3/1980. டைம். ஆமாங்க சார். ஆமாங்க சார். அண்ட் ராத்திரி 10:30 மணி. டைம். 10:30. பிளேஸ் வந்து கடலூருங்க சார். மிதுன ராசியா? ஆமாங்க சார். மிதுன ராசி, லக்னம். விருச்சிக லக்னம். ஆனா சிலதெல்லாம் கேளுங்க. தேங்க்ஸ் சார். அப்பப்போ நான் நிறைய ஏமாந்துடுறேன். ஒருவேளை எனக்கு இந்த தனுஷ் லக்னமா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். நிறைய இடத்துல ஏமாந்துருக்கேன். விருச்சிக லக்னத்துல இருக்கிறவங்க ஏமாறுவாங்க. அப்படிங்களா சார்? ஆமா. அவங்களோட உழைப்ப எல்லாரும் பறிச்சுப்பாங்க. அவங்க மத்தவங்களுக்கு தியாகசீலரா தான் இருப்பாங்க. ஓ ஆமா சார். நீங்க சொல்ல மாதிரி நான் நிறைய தடவை ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் யாராவது பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் இன்புட், நமக்கு அது கிரிட்டிக்கல்னே தெரியாம இன்புட்டை கொடுத்துருவோம். அவங்க வந்து அதை வச்சு ஒரு பெரிய கரியரே பில்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. அது மிதுன ராசி வேற இருக்கீங்களா? அதுவும் அப்படிதான். மத்தவங்களுக்கு உதவுறதே வேலையா போயிடும். ஓ ஊருக்கு நேர்ந்து விட்ட புள்ள மாதிரி தான் இது. ஓ சரி பண்ணலாம். என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். வேற இப்ப உங்க புதன் தசை வேற முடிய போகுது உங்களுக்கு, கரெக்டா? ஆமாங்க சார். புதன் தசை சனி புத்தி நடக்குது. புதன் தசை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து கேது புத்தி தான் வருது. இல்ல கேது புத்திய வச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா காமெடியா சொல்றேன். எப்படின்னா புதன் கூட கேது இருக்கிறார். அப்ப கேது கூட புதன் இருக்கிறார் அப்படின்னா இவ்வளவு நாள் புதன் தசையை நடத்திருக்க மாட்டாரு. கேது தான் நடத்திருப்பாரு. இது வரைக்கும் புதனை வச்சு முன்னாடி வச்சு நடத்தினவர் இனிமேல் ஸ்ட்ரெயிட்டா அவரே நடத்துவார். அது நல்லதுங்கிறீங்களா சார்? ஏன்னா நான் கவர்மெண்ட்ல எல்லாம் வேலை கிடைச்சு அதுல கொஞ்சம் பேக்குத்தனமா இருந்ததுனால வெளியில வந்துட்டேன். ஆக்சுவலா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல சயின்டிஸ்டா இருந்தேன். அங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் ஆர் நாட் கரெக்ட். எனக்கு அவங்களோட சேர்ந்து போகவும் மனசு வரல, எதிர்த்து பேசவும் தைரியம் இல்லை. அதனால அப்படியே வெளியில வந்துட்டேன். ஸோ அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை ஆயிடுச்சு அதே மாதிரி. எக்ஸாம் கிளியர் பண்ணுறதே கஷ்டம். பட் 2 முறை கிளியர் பண்ணி 2 முறையும் இந்த மாதிரி அரைகுறையாக போயிடுச்சு. அதனால நான் கவர்மெண்ட் சைடே நான் ட்ரை பண்ணல. அப்புறம் ஏதோ அப்படி இப்படின்னு ஏதோ ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ அந்த கேது நினச்சா இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. அதான்
என்னன்னு இல்ல பார்த்தா நான் என்ன கேதுவ பண்ணேன் நீங்க கேதுவை நினைச்சு நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து அந்த சிம்மத்துல வந்து செவ்வாய், குரு, சனி, ராகு அந்த அந்த இடம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குது. ஆமாங்க சார். ஏன்னா அந்த இடத்துல குரு மட்டும்தான் சுப கிரகம். செவ்வாயும் சனியும் ராகுவும் பாவிகள். 3 பாவிங்க வந்து லக்னத்துக்கு 9ல இருக்கிறாங்க. அந்த இடத்துல குரு தனியா மாட்டிட்டு இருக்கிறார். அப்ப நீங்க ஒரு சயின்டிஸ்ட். நீங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறீங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட சுத்து போட்டு 3 பேர் அட்டாக் பண்றாங்க. அது உங்களுக்கு பிடிக்காம நீங்க குவிட் பண்றீங்க. இப்ப இந்த ஜாதகம் கரெக்ட்டா மேட்ச் ஆகுதா? பெர்ஃபெக்ட்டா ஆகுதுங்க சார். நீங்க வந்து விருச்சிக லக்னம். லக்னத்துக்கு ஆனா 10ல விருச்சிகம் வந்து ஆக்சுவலா ரொம்ப கன்னிங்கா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனா எனக்கும் அதுக்கு ரொம்ப தூரமா இருக்கு. ரொம்ப யாருப்பா விருச்சிக லக்கணம்னா மனசுக்கு வந்ததை பேசிடுவாங்கப்பா. ஓட்ட வாய்ப்பா. கோவம். மனசுக்குள்ள ஒண்ணும் வச்சுக்காம. அதுதான் பிரச்சனை. நீங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வேற வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. நீங்க ரியாக்ட் பண்றதுதான் பிரச்சனை. விருச்சிக லக்னத்துல இருக்கிறவங்க இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஸ்டன்ட்டா ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். நான் வேணா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ரியாக்ஷனை குறைச்சிக்கிட்டா லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். ஓகே. அவ்வளவுதான். அப்ப அந்த டென்ஷனை குறைங்க, எமோஷன்ஸை குறைங்க. இதுவும் கடந்து போகும்னு சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு எனக்கு என்னடா வம்பு 4ஆம் பேருக்கு தெரியாம சைலண்டா இருந்துருவோண்டான்னு இருந்தீங்கன்னா இனிமேல் வாழ்க்கை உண்டு. நான் ஓகே. வீரன், நான் சூரன், நான் எடுப்பது முடிவு, நீதி, நேர்மை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு பாம்பு தின்ற ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்கு அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணும். ஓகே சார். தேங்க் யூ சார். கேது தசை ஒண்ணும் கேது தசை ஒண்ணும் கிடையாது. அதுதான் சொல்றேன். கேதுன்றது பாம்பு. ஓகே. ஓகே ராகுன்றது சார். பாம்பு. 10ஆம் இடத்துல பாம்பு இருக்கு. ஓகே. 10ஆம் இடத்துல பாம்பு இருக்குது. இப்ப பாம்பு தின்ற ஊருக்கு போனா அங்க வந்து இது விஷம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நடு துண்டா நல்ல நல்ல பீஸா தலை எனக்கு வேண்டாம், வால் வேணாம், நடுவுல இருக்கிற நல்ல ஃப்ளெஷ்ஷா எடுத்து நல்லா சுட்டு சாப்பிட பழகிக்கணும். இப்ப பாம்பு தின்ற ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு அங்க ஓகே. பொழைச்சிக்கலாம். லக்னத்துக்கு 10ல செவ்வாய், சனி, ராகுவோட பாதிப்புல குரு இருக்கிறதுனால உங்க முயற்சி ஸ்தானம், உங்க சுகஸ்தானம் பாதிக்கப்படுது. உங்க சுகஸ்தானத்திலையும் கேது இருக்கிறதுனாலயும் பிரச்சனை. அப்ப ஓகே. எமோஷன்ஸ குறைங்க. ஓகே சார். எமோஷன்ஸ குறைச்சிட்டு அத வந்து கடந்து போக ட்ரை பண்ணுங்க. இன்னும் பக்குவமாவுங்க. கடவுள் ஓகே மேல சார். பாரத்த போடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ மிஸ் பண்ணாதீங்க. சரிங்க சார். நீங்களா நீங்க நீங்களா வாலண்டியரா உங்க கான்ட்ராக்ட்ட பிரேக் பண்ணாதீங்க. அவனா வெளிய போடான்னு சொல்ற வரைக்கும் நீங்க போவாதீங்க. ஓ! ஒரு சரிங்க சார். விஷயத்துக்குள்ள போறீங்க. அடுத்து ஒரு வேலைக்குள்ள போறீங்கன்னா, நீங்களா குயிட் பண்ணாதீங்க. அவனா கழுத்த புடிச்சு தள்ளுற வரைக்கும் நீங்க மானம், வெட்கம், சூடு சொரணைய விட்டுட்டு வேலை செய்யுங்க. வாழ்க்கை சுகமா இருக்கும். 100ல ஒரு வார்த்தைங்க சார். அது ஒரு 4, 5 இடத்துல நடந்திருக்குங்க சார் அது. அத இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு யாராவது நம்ம வாழணும்னா, சூடு சொரணைய விட்டுட்டு வாழுங்க. இல்லன்னா, சொந்தமா ஒரு தொழில் பண்றதுக்கு முயற்சி செஞ்சு அதுக்குள்ள போயிடுங்க. சரிங்க சார். அத சார் டிசைட் நீங்க பண்ணுங்க நீங்க. எஸ் சார். நீங்க முன்னாடி எனக்கு எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ணீங்க. எம்எஸ்ல வந்துச்சுனாக்கா பீப்பிள் ஹேவ் பீன் ம். சக்சஸ்ஃபுல் அப்படின்னு. ம். நானும் முத்துராமன் சாமிநாதன்னு சொல்லிட்டு எம்எஸ்ன்னு போட்டேன். மீதி என்ன போடுறதுன்னு தான் சார் தெரியல எனக்கு. எம்எஸ் ட்ரை பண்ணுங்க. எம்எஸ் உங்க சுவாமிநாதன் யாரு? அப்பா பேருங்க சார். எம்எஸ் வச்சுட்டு எம்எஸ் சுவாமிநாதன்னே திருப்பி ஓ! கூப்பிட்டு பாருங்க. சரிங்க சார். எம்எஸ் சாமிநாதன்னே உங்க பேரை கூப்பிட்டு பாருங்க. ஏன்னா இந்தியாவோட நம்பர் 1 வேளாண் விஞ்ஞானி. இறந்தும் வந்து பத்ம பூஷன் வரைக்கும் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். சரிங்க அப்பா சார். பேர்லயே இருக்கிறதுனால சுவாமிநாதன் ஜூனியர்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. ஓ! தேங்க்ஸ் சார். நைஸ் ஐடியா. தேங்க் யூ சார். எஸ் சார். சுவாமிநாதன் ஜூனியர்னு கூட போட்டுக்கோங்க. அது நியூமராலஜி படி சரியா வருதான்னு அலைன் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. சரிங்க சார். அமெரிக்க வரலாற்றுல ஜார்ஜ் புஷ் சீனியரும் ஜார்ஜ் புஷ் ஜூனியரும் அப்பா மகன் உயிரோடு இருக்கும்போதே பிரசிடென்ட் ஆயிருக்கிறாங்க. ஆமாங்க சார். கரெக்ட். அதனால சுவாமிநாதன் நல்ல பேரு.
சரிங்க சார். ஒண்ணு எம்.எஸ். சாமிநாதன் செட் ஆகுதான்னு பாருங்க. சாமிநாதன்ல சாமிநாதனான்றத நியூமராலஜி படி பார்த்துக்கோங்க. எஸ்.டபிள்யூ.ஏ. சுவாமிநாதனா இல்ல சாமிநாதனா? எம்.எஸ். ஓகே. சாமிநாதன் உங்க பர்த் டேட்டுக்கு ஏத்த அலைன் ஆகுதா? அந்த பாசிட்டிவ்ல நான் சொன்ன ரூல்ஸ் படி வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி எஸ் சார். இல்லைன்னா சுவாமிநாதன் ஜூனியர் ஜேஆர் மட்டும் போட்டு சுவாமிநாதன் ஜூனியர்னு கூட்டா நல்லா இருக்கும். இந்த ரெண்டு வேரியேஷன் செட் ஆகுதான்னு பாருங்க. எனக்கு இன்னும் சுவாமிநாதன்றது உங்களுக்கு ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூரியன் எங்க இருக்கிறாரு? சூரியன் லக்னத்துக்கு 5ல இருக்காரு. ஆமாங்க அதனால சார். சாமிநாதன் கண்டிப்பா செட் ஆகும் உங்களுக்கு. ஓ தேங்க்யூ சார். எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் சார் செட் ஆகுன்றதுக்கு? லக்னத்துல 5னா அது நீங்க தான். ஓகே. அந்த இடத்துல சூரியன் இருக்காருன்னா அப்பா பேரே உங்களுக்கு செட் ஆகும்னு நான் எடுக்கிறேன். ஓ ஓகே சார். 1, தேங்க்யூ. 1, 5, 9 நீங்க தான்ப்பா. 9 உங்க தாத்தாவா இருப்பாரு. ஓகே. 9 உங்க அதான் தாத்தா, அப்பா, புள்ளன்ற கணக்குல வரும் அது. 1, 5, ஓகே. 9. எஸ் சார். அப்படி வரும்பொழுது 5ல சூரியன் இருக்கிறதுனால உங்க அப்பா பேர் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். உங்க அப்பாவோட எஸ் சார். காரகத்துவங்கள்லாம் அங்க வேலை செய்யும். அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்க வச்சீங்கன்னா வேலை செஞ்சிடும். எஸ் சார். தேங்க்ஸ் சார். சரியா? எஸ் சார். வேற அண்ட் கரெக்ட் சார். அது என்னன்னா சம்டைம்ஸ் ஐ ட்ரை டு பி த நைசஸ்ட் பர்சன் இன் த ரூம். But sometimes, like people push me so much that I bite off their head, and I feel myself guilty later, and I get out of that place itself. அப்படிதான் சார் நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஆமா. அந்த 10ஆம் இடத்துல 4 பேர் இருக்கிறாங்க. அதுல 3 பேர் பாவி. ஓகே சார். அப்ப பாவி இருக்கிற இடத்துல நம்மளும் பாவியா இருக்க முயற்சி செய்யணும். நீங்க சரிங்க சார். பவள மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க. ஓகேங்க சார். பவள ஓகே. மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க. அது விலை கம்மி தான். சரிங்க சார். முருகன் வழிபாடு பண்ணுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு இப்ப புதன் முடிய போகுது இல்லையா? ஆமாங்க சார். பவள மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க. அடுத்து கேது வருது இல்லையா? ஆமாங்க சார். கேது வந்து செவ்வாய் மாதிரியே வேலை செய்வார். அப்ப ஓகே. கேதுக்கு பரிகாரம் என்னன்னா, ஒண்ணு கேட்ஸ் ஐ போடணும். இல்லைன்னா பவளம் போடணும். ஓகே சார். இப்ப கேட்ஸ் ஐ போடணும்னு அவசியம் இல்ல. பவளம் போட்டுக்கிட்டா லக்னாதிபதியை வலுப்படுத்துற மாதிரி ஆயிடும். அவர் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாவும் வந்துருவாரு. ஓ ஓகே சார். உடம்புக்குலாம் எதுவும் பண்ணாது இல்லைங்களா அப்போ? பவளம் நல்லதுதான். ஓகே சார். உங்களுக்கு பவளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லக்னாதிபதி ஸ்டேபிள் அவர் கோவத்தை குறைப்பார். ஓ சரிங்க சார். அந்த தேங்க்யூ ஆங்கரை சார். குறைப்பாரு. சரிங்க சார். பவளம் போட்டு. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். இதை ஃபாலோ பண்ணுங்க. பாம்பு தின்ற ஊருக்கு போனா நடுத்துண்டம் நமக்கு. வெக்கம், மானம், சூடு, சோரணம் எல்லாம் படக்கூடாது. சரிங்க சார். கோவப்படக்கூடாது. அவங்களா கழுத்தை பிடிச்சி தள்ளுற வரைக்கும் நம்மளா போகக்கூடாது. ஓகே கொஞ்சம் சார். பொறுமையை கடைபிடிங்க, அவ்வளவுதான். என்ன கெட்டு போச்சு? அப்படி இல்லைன்னா எஸ் சார். சொந்த தொழில் பண்ணுங்க. ஓ எஸ் சார். சொந்த தொழில் போடுற அளவுக்கு கேபிட்டல் இருக்கணும் இல்லைங்க சார்? அது அது வரும். அது ஒரு உங்களுக்கு சொந்த தொழில் பிற்காலத்துல அமையும். எஸ் சார். உங்க வாக்கு யூ பழிக்கிட்ட சார். யூ தேங்க்யூ யூ சார். டுவர்ட்ஸ் ஒர்க் ஆன் டூயிங் ஓன் பிசினஸ். இப்போதைக்கு ஒரு 5 வருஷம் ஒரு வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்க. சரிங்க சார். 5 வருஷத்துல போகும் பொழுது 5 வருஷம் கழிச்சு நான் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கு இப்பையில இருந்தே பேரலா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்யுங்க. சரிங்க சார். அப்ப ரெட்டை குதிரையில டிராவல் பண்ணுங்க. ஏன்னா நீங்க மிதுன ராசி, ஓகேவா? சரிங்க சார். உங்களால ஒரே நேரத்துல 2 வேலையை செய்ய முடியும். ஓ தேங்க்யூ சார். தட்ஸ் என்கரேஜிங். ஒரே நேரத்துல 2 வேலை செய்ய முடியும். ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு வேலையை செய்ய முடியும். அந்த சரிங்க வேலைய சார். மெயின் வேலையா 5 வருஷம் கழிச்சு மாத்துங்க. அப்ப வந்து இந்த வேலையை விட்டுட்டு வருங்க. இப்ப சரிங்க சார். நானு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் மிதுன லக்கணம். சரியா? எனக்கு உங்கள மாதிரிதான் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனா எனக்கு வந்து பிடிக்காது. நான் வேலையை விட்டு வந்துருவேன். ஓ நான் தான் வேலையை விட்டு வந்துருவேன். சரியா? ஓ அப்ப அது வந்து நம்மளால அந்த இடத்துல ஏதோ ஒரு நம்மள ஒரு சொல்லிட்டாலோ, நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டாலோ வந்துடுற மாதிரி தோணும். அப்ப நான் என்ன பண்ணேன், 15 வருஷமா அஸ்ட்ராலஜியை ரிசர்ச் பண்ணி ப்ரோக்ராம் எழுதி இந்த சைடு சாஃப்ட்வேர் கம்பெனில 8 மணி நேரம் வேலை செய்ய முடியாது. 10 மணி நேரம், 15 மணி நேரம் சாட்டர்டே, சண்டே கூட வேலை செய்ய முடியும். அப்படி இருந்தும் 10 வருஷமா நான் பேரலா சாஃப்ட்வேர் எழுதினேன். அஸ்ட்ராலஜி ஓ சாஃப்ட்வேர்.
அப்ப ஓ இன்னைக்கு 12 வருஷம் நான் இந்த சாஃப்ட்வேர் எழுதி இருக்கிறேன். இன்னைக்கு எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கிறது 12 வருஷ ஒர்க். அது ஓ ஒரு நாள்ல நடக்கல. ஒரு நாள்ல எஸ் சார் சக்சஸ் வராது. அப்ப எஸ் சார் ஒரு 12 வருஷம் நான் பண்ணிட்டு நான் இப்ப வேலையை விட்டுட்டு இப்ப இது முழு நேரமா பாக்குறேன். இன்னைக்கும் இது என்னோட பிரேக் ஈவனை மீட் பண்ணுச்சானா கிடையாது. ஓ இன்னைக்கும் எனக்கு கடன் இருக்குது. எனக்கு தனிப்பட்ட பிரச்சனைங்க இருக்குது. ஆனா என்னால சுயமா வந்து நினைச்சா தூங்க முடியுது, நினைச்சா எந்திரிக்க முடியுது, நினைச்சா வேலை செய்ய முடியுது. அந்த கம்ஃபர்ட்ட பிசினஸ் தான் கொடுக்கும். சரிங்க சார் ஓகே நான் பயப்படணும்னா ஒரு ஆளுக்கு தான் பயப்படணும், என் பொண்டாட்டிக்கு. வேற யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டாம். பொண்டாட்டி எஸ் சார் எப்படியாச்சும் கால்ல விழுந்தாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்ல முடியும் ஓகே அப்படின்றதுனால ஏதோ ஓட்டிட்டு இருக்கிறேன். அது மாதிரி சரிங்க ஆக மொத்தம் ஒருத்தர்கிட்ட சரணடையணும். அது பாஸா பொண்டாட்டியான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்க சார் சரண்டர் சரிங்க சார் ஆகுறத தவிர வேற வழி இல்லை. அது பார்த்து ஓகே சார் தேங்க்யூ சார் ஒரு பேரலா ஒரு பிசினஸ் ஐடியாவை யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 10ல 4 கிரகம் இருக்கிறதுனால 10ல ஒரு பாவி இருந்தாலே நல்லதுன்றான். 10ல 3 பாவி இருக்கிறான் உங்களுக்கு. படுபாவிகளா இருக்காங்க சார் தேங்க்யூ சார் அதனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஓ ஓகேங்க சார் அது ரொம்ப தேங்க்யூ பெரிய ரிசல்ட்டா இருக்கும். அதனால எஸ் சார் நம்ம வந்து கெட்டவனா மாறுறதுக்கு முயற்சி செய்யணும். சரிங்க சார் தேங்க்யூ ஸோ சரி, மச் சார் தேங்க்யூ. யா அடுத்து இன்னைக்கு செஷன் நல்லா இருந்துச்சு. உள்ளபடி ஐ என்ஜாய் திஸ். ஓகே, ஸோ சேம் சார் தேங்க்யூ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வாரத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சார் வேற யாராச்சும் பேசணுமா? சார் எனக்கு ஆக்சுவலா வந்து கல்லுனா நீங்க எதை சார் சொல்லுவீங்க? அந்த மாதிரி பிசினஸ் துறைகள் சஜஸ்ட் பண்றீங்கன்னா என்னங்க சார் சொல்லுவீங்க? 15/2/1989 ஆமாங்க சார் 7:28 நைட்டு திண்டிவனம். அதான் இது பண்ணுனா கண்டிப்பா லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா. எனக்கு வந்து குரு வந்து ரொம்ப யோகமா வரும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நானும் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து டீச்சிங்லாம் ரொம்ப மனசு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதனால தான் பிஹெச்டி அதுக்கு மேல போகணும் அப்படின்றதுக்கு உள்ள போனேன். அது சின்ன வயசுலயும் அது விழுந்துடுச்சு விதை. அப்பா வந்து 12வது படிக்கக்குள்ளேயே இதை விட பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை காட்டினாங்க. அவங்க டாக்டரேட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்பவே வந்து எய்ம் வச்சாச்சு. ஆனா சிக்கல் மேல சிக்கலா வருது. நீங்க ரூபி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஏன்னா குரு வந்து சூரியனோட கால்ல இருக்கிறதுனால ரூபி சொல்றீங்களா சார்? ஆமா, ரூபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இன்ட்யூஷன் தான் வரும். சரியா? உங்களுக்கு சரிங்க. சூரியனை பிடிச்சா சரியா வரும்னு தோணுது. சூரியனை பிடிக்கணும். சரிங்க சார். இது ரூபி போட்டுக்கோங்க. சரிங்க சார். நான் கண்டிப்பா இது பண்றேன் சார். இது ம். பிசினஸ் ரிலேட்டடா அப்படின்னா, இப்ப நான் வந்து பிஇ சிவில் சார், எம்இ ஏரோஸ்பேஸ். ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து காமன். ஏரோஸ்பேஸ்ல இருக்கக்குள்ள கலாமையா மேற்பார்வையில கூட 3 ப்ராஜெக்ட் வந்து அவர் முன்னாடி பிரசன்ட் பண்ற மாதிரிலாம் வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் வெளிநாடு போனது. ஸ்மார்ட் சிட்டிஸ்ல ரிசர்ச்ல உட்கார்ந்தேன். அதுதான் தட்டையில இருக்கு. அ மிதுன ராசின்றதுனால 2 இது சாதாரணமாவே 2ஆ வரும். 2 வேலை பார்க்க முடியும். நான் ஒரு 2 வேலை எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? இப்ப டீச்சிங் அதுவும் தாட்ல இருக்கு. டீச்சிங் வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குதுன்னா அதை முதல் வேலையா வச்சுக்கோங்க. வருமானம் வரமாட்டேங்குது சார். ஆனா அதுல திருப்திகரமா வரமாட்டேங்குது. அப்ப டீச்சிங் வருமானத்தை கொடுக்கலன்னா டீச்சிங்கை எடுத்துருங்க. சரியா? நீங்க இந்த ட்ரேடிங் வணிகத்துல ட்ரை பண்ணி பாருங்க. புதனோட காரகத்துவத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ண யூஸ் பண்ணுங்க. சரிங்க சார். புதன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அஸ்ட்ராலஜி, இது ரிசர்ச் இது 3த்துல ஏதாவது? புதன்ல தான் வந்து ரிசர்ச் வந்துருது. புதன்ல தான் அஸ்ட்ராலஜி வந்துருது. ஓகே சார். புதன்ல தான் ட்ரேடிங் வந்துருது. ஓகே சார். நீங்க ட்ரேடிங் கிளாஸ் படிக்கிறீங்க. அதனால ஓகே. புதனோட காரகம், புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி, புதன் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அப்ப ஆமா. உங்களுக்கு காசுன்னு ஒண்ணு கொடுக்கணும்னா அதை புதன் தான் கொடுக்கணும்.
அப்ப அந்த புதன் ஏன் கொடுக்க மாட்டாருன்னா புதன் கூட மாந்தி உட்காந்துருக்காரு. ஆமா சார். 6ல புதன் சுக்கிரன் மாந்தி. அப்ப உங்களுக்கு மாந்தி அதை தடை பண்றாரு. அப்ப மாந்திக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்ன்றத பாருங்க. மாந்தி கோயில் உங்களுக்கு வந்து சீர்காழியில சட்டநாதர்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்க சார். அதான் வந்து மாந்திக்கு பரிகார கோயில். சரிங்க சார். இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சனியோட இதுன்றதுனால அதை அவாய்ட் பண்றது நல்லதாக எடுத்துக்கலாங்களா சார்? இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருந்தாலும், ஆனா சொந்த வீட்டுல இருந்தாலும் அவரு லக்னத்துக்கு 8ல இருக்காரா 9ல இருக்காரா? 9ல இருக்கார். ஆமா சார். நீங்க செவ்வாயோட காரகத்துவத்தை எடுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் புதனை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் செகண்டரியா பிரைமரியா புதன் வைங்க, செகண்டரியா செவ்வாய் வைங்க. சரிங்க சார். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் தான் ரெப்ரசன்ட் பண்றாரு. சரியா? ஆமாங்க. புதன் ஆமாங்க. புதன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தையே ரெப்ரசன்ட் பண்றாரு. அப்ப டே டு டே ஒர்க் பண்றதுக்கு புதன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே சார். சுக்கிரனோட காரகத்துவத்திலையும் நீங்க முயற்சி செய்யலாம். அப்ப என்ன கேட்டா நீங்க புதனோட காரகத்துவத்தை ஃபர்ஸ்ட் லேயராகவும் சுக்கிரனோட காரகத்துவத்தை 2வது லேயராகவும் வச்சுக்கலாம். இப்போ இப்போ குரு சார்ந்த அதாவது டீச்சிங்ல இருக்குள்ள அந்த அளவுக்கு நிம்மதி வந்து மத்த இதுல இருக்க மாட்டேங்குது. இன்கம் அவ்வளோ நம்ம நினைச்ச அளவுக்கு படிச்ச அளவுக்கு இன்கம் வரல. இது வந்து எனக்கும் குருவுக்கும் உள்ள கனெக்ஷன் எப்படி சார் சொல்லுவீங்க? இல்லப்பா உனக்கு வந்து பேசிக்காவே அறிவு அதிகமா பொங்கி வழியுதுப்பா. பாரதியார் மாதிரி பராசக்தி உனக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துட்டாங்க. அதான் பிரச்சனை. ஞானம் கம்மியா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ உனக்கு நிறைய தாட் ப்ராசஸ் உதிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு இடத்துல அதை கட்டுப்படுத்தணும். ஒரு வேகத்தடை போடணும். நீ ஒருத்தருக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சின்னா அதை பணத்துக்காக சொல்லி கொடுக்கணும்னு நினைக்காம ஆத்மார்த்தமா சொல்லி கொடுக்கலாம். இப்ப நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அதுல நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை பேசலாம். யார் தடுக்க போறா? அது மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து காசு வரும். யார் தடுக்க போறா? ஆனா நீ வந்து அதை பண்ணா உனக்கு தடங்கள் வருது. அந்த தடையை எப்படி உடைச்சிட்டு பண்றதுன்னு பாருங்க. அப்ப நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. அதுல உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதுல வீடியோவா போடுங்க. அது வந்து உங்களோட அந்த அர்ச்சி, அதாவது இந்த ஷூட்டர் இருப்பாங்கல்ல. ஆமாங்க சார். ஷூட்டர்னா ஸ்னைப்பர்ஸ். ஆமாங்க சார். ஸ்னைப்பர்ஸ்க்கு யாரையாச்சும் ஒருத்தனை சுட்டு கொன்னுகிட்டே இருக்கணும். அர்ஜி. எல்லாருக்கும் அது இருக்குமா? ஒரு உயிரை கொல்றதுன்றது சாதாரண விஷயமா? ஆனா ஸ்னைப்பருக்கு குறிபார்த்து ஒருத்தனை கொல்லலைன்னா அன்னைக்கு நாளே போலாத மாதிரி இருக்கும். அப்ப என்ன பழகிட்டோம் அப்படின்னு இருக்குது. உனக்கு டீச்சிங் மேல ஒரு காதல் இருக்குதுன்னா அதுக்கு லக்னத்துல இருக்கிற குரு காரணமா இருக்கு. லக்னத்துக்கு 7ல ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. அது சூரியனால கிரகணம் ஆயிருக்குது. உனக்கு கிரகணம் இருக்குது. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள்ல வந்து நீ வெளியே வரணும்னா இந்த அறிவை வந்து ப்ராப்பரா டைவர்ட் ஆகாம போக்கஸ்டா யூஸ் பண்ணா ஆகும். அதனால நீ புதனோட காரகத்துவத்தை பெஸ்ட் உனக்கு அது பண்ணு, ஒர்க் அவுட் ஆகும். நல்லதுங்க புதன் சார். உனக்கு 2ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி. அவரு தான் பணத்தை கொடுப்பார். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் சுக்கிரன். அவரு உனக்கு பணத்தை கொடுப்பார். ஃபைன் சார். சுக்கிரனும் டீச்சிங் பண்ண முடியும். ஓகே சார். அசுரகுரு. அப்ப குருவோட காரகத்துல டீச் பண்ணாம சுக்கிரனோட காரகத்துவத்துல டீச்சிங் பண்ணா காசு வரும். அப்படி ட்ரை பண்ணி பாரு. ஃபைன் சார். சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை போனா கரெக்டா இருக்குங்களா சார்? தெரியல, அதை ரிசர்ச் பண்ணுங்க. அந்த வெப்சைட்ல பார்த்துட்டு அன்னைக்கு என்ன அந்த அந்த கோயில்ல என்னைக்கு பெஸ்ட் அது பார்த்துப்போம். நல்லதுங்க சார். தேங்க்யூ. நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ் சார். ஸோ வேற யாருக்கும் கேள்விகள் எல்லாம் நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.